Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் King Lear Act 3 Part 2. So first part of Act 3 நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போறது second part of Act 3. இந்த பார்ட்ல scenes 4, 5, 6 and 7 comprise ஆயிருக்கு. Before we get into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So Act 3 Scene 4 இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். பிஃபோர் தட் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் சீன்ல வந்து ஸ்டார்ம் சீன் பார்த்தோம். ஸோ அதுக்கு முதல் நிறைய தடவை ரிப்பீட்டடா ரீகேப் பார்த்துருக்கோம். ஸோ அதனால ரீகேப் பண்ணாம ஃபுல் ரீகேப் பண்ணாம நம்ம லாஸ்ட் சீன்ல வந்து வி ஹவ் பீன் விட்னஸிங் த ஸ்டார்ம் சீன், எக்ஸ்டர்னல் ஸ்டார்ம் அண்ட் இன்டர்னல் ஸ்டார்ம் ஆஃப் கிங் லியர். அதுதான் ஆக்ட் 3 சீன் 1 to 3ல பார்த்துருக்கோம். ஸோ சீன் 4 அடுத்து பார்ட்ல எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். Enter Lear, Kent in disguise and fool. So Lear வந்து இப்போ தனியா ஃபூலோட உலாவிட்டு இருந்தாரு விதவுட் எனி ஷெல்டர். ஓகே, அந்த கடும் மழையிலையும் பனியிலையும் காத்துலையும் புயல்ல அவர் என்ன பண்ண தெரியாம தவிச்சிட்டு இருக்கப்போ கென்ட் வந்துடுறாங்க. ஓகே, ஸோ கென்ட் கம்ஸ் ஓவர் ஹியர் இஸ் த பிளேஸ் மை லார்ட், குட் மை லார்ட் என்ட். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு ஹோவல் உங்களுக்கு பார்த்துருக்கேன், வாங்க உங்களை அங்க கூப்பிட்டு போறேன் அப்படின்றாரு. அவரு ஓகேன்ட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு என்னென்னவோ சொல்வார். நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி வந்து அவரு ஸ்கைஸ் அட்ரஸ் பண்றாரு, ஹெவன்ஸ் எப்படி அட்ரஸ் பண்றாரு, ஏன் எல்லாம் என்ன போட்டு பழி வாங்குறீங்கன்னு ரொம்ப ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சீன் பார்த்துருந்தோம். ஸோ கிங் லியர் நவ் அவர்கிட்ட வந்து Kent comes over to King Lear and says, here is the place my lord, good my lord enter. ஒரு ஹோவலுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். நான் சொன்னேன் ஒரு ஓலை குடிசை மாதிரி ஒன்று. The tyranny of the open night's too rough for nature to endure. ஓப்பன் ஏர்ல நம்மளால இருக்க முடியாது, அட்லீஸ்ட் இந்த ஒரு மறைவாவது கிடைச்சது, கமன் கெட் இன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டூ ரஃபா இருக்கு, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ம் ஸ்டில், இன்னும் ஸ்டார்ம் இருந்துட்டு தான் இருக்கு. லியர், லெட் மீ அலோன், விடு என்ன, நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிறார். கென்ட், குட் மை லார்ட் என்டர் ஹியர். அவர் எப்போ மரியாதையே குறையாது. கொஞ்சம் அவர் ஒரு மாதிரி இருந்தா கூட அதட்டி எல்லாம் பேச மாட்டாரு. அதுக்கு வந்து நம்ம அதட்டி பேசுறதுன்னா கொஞ்சம் அந்த நேரத்துல, ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு லியர. அவரை இப்போ டேக்கிள் பண்றது கிட்டத்தட்ட ஃபூல் மட்டும்தான். இவங்களால எல்லாம் ஏன்னா மரியாதை மட்டும் ரொம்ப கொடுத்து பழகிட்டாங்க. லியரோட இந்த கண்டிஷன் அவங்களால சமாளிக்கவே முடியல, திணறாங்க. ஓகே, குட் மை லார்ட் என்டர் ஹியர் அப்படிங்கிறாரு கென்ட். வாங்க உள்ள வாங்கன்னு திரும்ப அப்படியே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. லியர், வில் பிரேக் மை ஹார்ட், ஏன் இதயத்தோட இருப்பீங்களா அப்படின்றாரு. திரும்பவும் உள்ள நுழையில அந்த புலம்பல் வந்து இன்னும் திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துருது மகள் செஞ்சது. ஓகே, வில் பிரேக் மை ஹார்ட், ஏன் இதயத்தோட இருப்பீங்களா அப்படிங்கிறார். கென்ட், ஐ ஹேட் ராதர் பிரேக் மை நோன், குட் மை லார்ட் என்டர். ஒன்னும் இல்ல, யாரும் உங்க இதயத்தை உடைக்கலாம், வாங்க உள்ள. அதுக்கு நான் ஏன் இதயத்தை உடைச்சுப்பேன், உங்களை வாங்க விட மாட்டேன், வாங்க அப்படின்னு அவர் ஏதோ சமாதானப்படுத்துறார். லியர், thou thinkest it's much that this contentious storm invades us to the skin, so it is to thee. நீ நினைச்சிட்டு இருக்கியா என்ன ஸ்டார்ம் தான் என்ன ரொம்ப வேதனைப்படுத்துதுன்னு? அது உனக்கும் தானே வேதனைப்படுத்தும். நீ உள்ளவான்னு சொல்ற. You are thinking that this contentious storm invades us to the skin. அது என்னோட இந்த ஸ்கின் வழியா ஊடுருவி என்னை தாக்குதுன்னு நினைக்கிறியா? அப்ப so it is to thee. அப்ப உனக்கும் அந்த பிரச்சனை தானே, ஆனா நீ சமாளிச்சுட்டு நிக்கிறியே, ஏன் தெரியுமா? But where the greater malady is fixed, the lesser is scarce felt. ரொம்ப அற்புதமான வரிகள் அதெல்லாம். கிரேட்டர் மெலடி இருக்கிறப்போ லெசர் வந்து ஃபீல் பண்ண மாட்டோங்கிறார். அதாவது இந்த மழையோ ஸ்டாமோ என்ன ஒன்னும் பண்ணலடா, எனக்கு இதயத்துலதான் வலி அப்படிங்கிறார். The greater melody is fixed in right here inside the heart. ஓகே, இதயத்துல பயங்கர வலி இருக்கப்போ உடம்புல நடக்கிற எந்த பிரச்சனையும் நமக்கு பெரிய இதா தெரியாது. ஓகே, ஏன்னா மனசு ரொம்ப உடையிறப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலகத்தையே விட்டு போயிடலான்ற எண்ணம் கூட அப்பதான் வரும் ஒரு மனுஷனுக்கு. சோ மனசுதான் வந்து ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அததான் சொல்றாரு, where the greater malady is fixed, the lesser. கிரேட்டர் மேலடி இருக்கிறப்போ லெசர் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறார். அப்போ இதுல கிரேட்டர் மேலடி என் மகள் எனக்கு செஞ்ச துரோகம் தான், இந்த மழை எனக்கு செய்யறது பெரிய விஷயம் இல்லடாங்கிறார். thou shuddest
Thou would shun a bear, but if thy flight lay towards the roaring sea, thou wouldst meet the bear in the mouth. அப்போ ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறாரு பாருங்க. ரெண்டு ஆபத்து இப்போ உனக்கு வருது. ஒரு பக்கம் பியர் இருக்கு, போனா பியர் கிட்ட மாட்டிப்ப. இன்னொரு பக்கம் சுனாமி, ஓகே, த ரோரிங் சி வந்துட்டு இருக்கு. அப்போ இது ரெண்டுல உனக்கு ஒரு ஆப்ஷன் என்ன, பியர் கிட்ட கூட எங்கிட்டாவது சண்டையை போட்டோ ஓடியோ ஏதாவது நீ வந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவ, த வுட் ஷன் அ பியர், நீ வந்து பியர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க, ஆனா அந்த பக்கம் சுனாமி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, பட் இஃப் தை ஃபிளைட் லே டுவர்ட் த ரோரிங் சி, த வுட்ஸ் மீட் த பியர் இன் த மவுத். பியரை வந்து நீ நேரடியா அதோட சண்டைக்கு போயிடுவா, மவுத்துக்கிட்டே போயிருவ, அதுக்கு பியரை கடிக்கட்டும்ட்டு போயிருவ நீயே. அப்போ அதுதான் இங்க நடக்குது. எனக்கு வந்து பெரிய பிரச்சனை என் இதயத்துல இருக்கு, இந்த ஸ்டார்ம் என்ன ஒன்றும் செய்யாதுன்ற மாதிரி சொல்றாரு. when the mind is free the body is delicate. மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கிறப்போ பாடி வந்து ரொம்ப லேசா இருக்குமா, அதுக்கு வந்து டெலிகேட் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன வழிகள்லாம் அப்பதான் தெரியுமா. ஓகே, நம்ம ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா ஜாலியா இருக்கிறப்பதான் சின்ன விஷயம் கூட நம்மள பாதிக்கும். ஆனா மைண்ட்ல பெரிய பிரச்சனை இருக்கிறப்போ உடம்புல இருக்க வழியெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறார். This tempest in my mind doth from senses take all feeling else save what beats there. Filial ingratitude. இந்த வேர்ட் ரொம்ப ஃபேமஸ், ஒரு ஃப்ரேஸ் மாதிரி, filial ingratitude அப்படிங்கிறது. Filial ingratitude அப்படின்னா குழந்தைகளோட பெற்ற குழந்தைகளோட அந்த தேங்க்லெஸ்னஸ், நன்றி கெட்ட குழந்தைகள் தான் வந்து ஃபிலியல் இன்கிராட்டிடியூட்ன்ற ஃப்ரேஸுக்கான மீனிங். ஓகே, அப்போ அவர் என்ன சொல்றாரு, திஸ் டெம்பஸ்ட் இன் மை மைண்ட் டத் ஃப்ரம் சென்சஸ் டேக் ஆல் ஃபீலிங். டெம்பஸ்ட் இன் மை மைண்ட், வெளியில இருக்க டெம்பஸ்ட், இந்த சுழல் காத்து, இந்த புயல், அது பிரச்சனை இல்லை. என் மைண்ட்ல ஒரு டெம்பஸ்ட் இருக்கு பாத்தியா, ஒரு புயல், ஒரு ஸ்டார்ம் ஓடிட்டு இருக்கு பாத்தியா, அது என்ன தெரியுமா பண்ணிடுச்சு, டத் ஃப்ரம் மை சென்சஸ் டேக் ஆல் ஃபீலிங். என்னோட உடம்புல இருக்கிற மற்ற சென்ஸ் எல்லாம், உணர்வுகளை எல்லாம் அற்று போக செய்து விட்டது என் மனதில் உள்ள அந்த புயல் அப்படிங்கிறாரு. எல் சே வாட் பீட்ஸ் தேர், என் இதயத்துல அடிச்சிட்டு இருக்கு பாரு, அதை தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துருச்சு. ஓகே, ஃபீலிங்ஸே இல்லை இப்ப என் உடம்புல. ஃபிலியல் இன்கிராட்டிடியூட் அப்படிங்கிற, ஃபிலியல் இன்கிராட்டிடியூட், அது எல்லா மாடுலேஷனும் சொல்லலாம். ஃபிலியல் இன்கிராட்டிடியூட், கோமா சொல்றாரு, வருத்தமா சொல்றாரு அந்த வார்த்தைகளை, அந்த ஃப்ரேஸ. ஓகே, இட் இஸ் நாட் அட் திஸ் மவுத் ஷுட் டியர் திஸ் ஹேண்ட் ஃபார் லிஃப்டிங் ஃபுட் டு, is it not as this mouth should tear this hand for lifting foot to it அப்படிங்கிற. ஃபிலியல் இன்கிராட்டிடியூட் அவர் எதோட தெரியுமா கம்பேர் பண்றார், அதாவது குழந்தைகளோட அந்த நன்றி துரோகத்தையோ நன்றி கெட்டத்தனத்தையோ அவர் எதோட கம்பேர் பண்றாருன்னா, கை நம்மளுக்கு சாப்பாடு கொண்டு வருது, ஏன்னா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குது, தட்டுல இருக்க சாப்பாடை கை கொண்டு வந்து வாய்க்கிட்ட கொடுக்குது. அப்போ வாய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாப்பாடை மட்டும் சாப்பிடாம கொண்டு வந்த அந்த விரல்களையும் சேர்த்து கிழிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் நான் என் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன், என்னவே கிழிச்சு போட்டுட்டாங்க அப்படிங்கிற. ஓகே, இஸ் இட் நாட் அஸ் திஸ் மவுத் ஷுட் டியர் திஸ் ஹேண்ட் ஃபார் லிஃப்டிங் ஃபுட் டு இட், சாப்பாடு கொடுத்ததுக்காக கையை கிழிக்குமா ஒரு வாய் அப்படிங்கிறார். ஓகே, பட் ஐ வில் பனிஷும், ஆனா நான் இதை தாங்க முடியாது, நான் இதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன். அப்படியே வருத்தப்பட்டு பேசுறாரு, அடுத்த நிமிஷம் அப்படியே மனசை இது பண்ணிக்கிறாரு. நோ ஐ வில் வீப் நோ மோர், நான் இனி அழுக மாட்டேன். இன் சச் அ நைட் டு ஷட் மீ அவுட், இப்படி ஒரு இரவுல என்ன வெளியே அனுப்புவாங்களா, வெளியே தள்ளி கதவு மூடுவாங்களா, போரான் மலையை என் மேல கொட்டு, ஐ வில் என்டியூர், நான் தாங்கிக் கொள்வேன். இஸ் சச் அ நைட் அஸ் திஸ், இப்படி ஒரு இரவிலையா, ஓ ரீகன் கோனரல், யுவர் ஓல்ட் கைண்ட் ஃபாதர் ஹூஸ் ஃப்ராங்க் ஹார்ட் கேவ் ஆல். ரீகன் கோனரல், நீங்க இப்படி செய்வீங்களா, உங்க ஓல்டு ஃபாதர் கைண்ட் ஃபாதர் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தனே உங்களுக்கு, என்னைய இப்படி இந்த மலையிலையும் காத்துலையும் வெளியே தள்ளி கதவு மூடுவீங்களா. ஓ தட் வே மேட்னஸ் லைஸ், ஐயோ அதை யோசிச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குதே அப்படிங்கிறாரு. லெட் மீ ஷன் தட், ஐயோ அதை நான் யோசிக்க மாட்டேன், நோ மோர் ஆஃப் தட், அப்படியே மண்டே பிச்சுக்கிறாரு. அவருக்கு அதை யோசிச்சா அப்படியே தாங்க முடியல. கென்ட், குட் மை லார்ட் என்டர் ஹியர், அவருக்கு என்ன அதுக்கு அதை தவிர அவர் எதுவுமே பேச மாட்டார், வாங்க உள்ளன்ட்டே இருக்கார். லியர், பிரித்தி கோ இன் தை செல்ஃப் சீக் தைன் ஓன் இயர்ஸ், நீ உள்ள போ, நீ போய் கொஞ்சம் அந்த மலையில இருந்து
பாதுகாப்பா இரு. This tempest will not give me leave to ponder on things would hurt me more. ஓகே, எனக்கு இந்த டெம்பஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. பட் ஐ வில் கோ இன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே நான் உள்ள வரேன். இன் பாய் கோ ஃபர்ஸ்ட். அப்புறம் ஃபூலை பார்த்து சொல்றேன், நீ உள்ள போட அப்படிங்கிறாரு. யூ ஹவுஸ்லெஸ் பாவர்ட்டி நே கிட் தி, உனக்கும் இப்ப வீடு இல்ல, போங்க உள்ள போங்க. ஐ வில் ப்ரே அண்ட் தென் ஐ வில் ஸ்லீப் அப்படிங்கிறார். ஃபூல் எக்ஸிட்ஸ். ஃபூல் வந்து உள்ள போக போறான். Poor naked wretches, wheresoever you are, that abide the pelting of this pitiless storm, how shall your houseless heads and unfed sides, your looped and windowed raggedness defend you from seasons such as this? இப்போ வந்து இது ஒரு அருமையான ஒரு திங்கிங் தான். என்னன்னா, ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாரு. இத்தனை நாள் அவர் வந்து கிங்கா இருந்தாரு, எம்பரரா இருந்தாரு, பேரரசரா இருந்தாரு. அவருக்கு வந்து இந்த ஸ்டாம் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்காரு. மக்களை எல்லாம் கவனமா இருங்க. பொதுவாக இந்த பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து செஞ்சுட்டோம் பிடிச்சிட்டோம்ட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாங்க. பட் அந்த ஸ்டாம் அனுபவிக்கிறாங்கல்ல, அந்த வேதனை அனுபவிக்கிறாங்க. அவங்க அனுபவிச்சது கிடையாது. ஓகே, அந்த வலி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால மேம்போக்காதான் அந்த வலிகளை பத்தி பேசியிருப்பாங்க. அததான் அவர் இப்ப வந்து ஃபீல் பண்றாரு. புவர் நேக்கட் ரெக்சஸ் வேர்சோஎவர் யூ ஆர் அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் துணி இல்லாம, உடுத்த உடை இல்லாம, இருக்க இடம் இல்லாம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எங்க நீங்க இருந்தாலும் இந்த மாதிரி பிட்டிலஸ் ஸ்டார்ம்ல வித்தவுட் ஹவுஸ்லெஸ் ஹெட்ஸ்னா தங்குறதுக்கு இடம் இல்லாம, அன்ஃபிட் சைட் சாப்பாடு இல்லாம, துணி இல்லாம இருக்கிற உங்களை எல்லாம் ஓ ஐ ஹவ் டேக்கன் டூ லிட்டில் கேர் ஆஃப் திஸ் அப்படின்றது. இத்தனை நாள் உங்களை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. டெக் பிசிக் ஃபார்ம் என்னோட மனதை வந்து அகங்காரம் சூழ்ந்திருந்தது. நான் பெரிய பதவியில இருந்ததுனால உங்களை எல்லாம் பத்தி நான் யோசிக்காம இருந்தேன். இன்னைக்கு புரியுது உங்க வேதனை எல்லாம் என்னன்னு. அப்ப அந்த லைன்ஸ் பாருங்க, இது ஒரு அற்புதமான லைன். எக்ஸ்போஸ் தை செல்ஃப் டு ஃபீல் வாட் ரெட்சஸ் ஃபீல். ரெட்சஸ்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்பவே இந்த நிலையில இருக்காங்க, மோசமான ஒரு நிலையில இருக்கிறவங்கள தான் ரெட்சஸ் அப்படின்னு, ஓரத்துல இருக்கிறவங்கள ரெட்சஸ்ன்னு சொல்றாங்க. எக்ஸ்போஸ் தை செல்ஃப். எக்ஸ்போஸ்னா தெரியும், உங்களை நீங்களே வெளிப்படுத்தி கொள்ளுங்கள். எதற்காக தெரியுமா? டு ஃபீல் வாட் ரெட்சஸ் ஃபீல். அவங்களோட ஃபீலிங்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு புரியணும்னா நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா மட்டும்தான் புரியும். கேட்டாலோ பார்த்தாலோ புரியாது. அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நீ வந்தா மட்டும்தான் புரியுன்றார். ஏன்னா இன்னைக்கு அவர் இருக்கிறார் அந்த சிச்சுவேஷன்ல. அவருக்கு நல்லா புரியுது அந்த மாதிரி மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. that thou mayest shake the superflux to them and show the heavens more just. அப்ப நீ வந்து ரொம்பவே ஜஸ்டிஃபைடா நடந்துக்குவேன்னு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு அவரோட வேர்ட்ஸ். எட்கர் வித்தின் fathom and half poor Tom. இப்போ ஹோவெல்குள்ள போகலான்னு இங்க வர்ற ஹோவல்ல யாரு உள்ள இருக்கா தெரியுமா? எட்கர் இருக்கான். அவன் ஆல்ரெடி பாவம் அங்கதான். ஏன்னா கிளவுசெஸ்டர்ல வாழ்றவன் தானே அவன் வந்து அங்க இருந்தா ஏதோ ஒரு இடம் மறைவா இருக்குன்னு வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். மலைக்கு பாதுகாப்பா அவன் இருக்கான். அதே ஹோவலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஓகே, சோ ஃபூல் வந்து உள்ள போறான். உள்ள போனா அவன் இவங்களை எல்லாம் பார்த்து ஏதோ பெதற்றான். அவன் ஆக்சுவலி டிசைட் பண்ணியிருந்தான், நான் பைத்தியக்காரன் மாதிரி வேஷம் போட போறேன், புவர் டாம் மாதிரி வேஷம் போட போறேன். லேசா பைத்தியக்காரன்றதை விட லேசா மரக்கலண்டு கொஞ்சம் புரிஞ்சும் புரியாம பேசுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இருக்க போறேன்னு அவன் முடிவெடுத்திருக்கான். ரைட், அவனோட ட்ரெஸ்ஸிங் நம்ம எட்கர் பத்தி நம்ம படிச்சிருப்போம். அந்த சீன்ல என்ன பார்த்திருப்போம்னா, அவன் வந்து ஒரு பெக்கர் மாதிரி தன்னை ரொம்ப அழுக்கா ஒரு இடுப்புல ஒரு துணி மட்டும் கட்டிட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரிதான் அவன் வந்து தன்னை மாத்திருப்பான். ஏன்னா அப்பதான் என்னை யாருக்கும் அடையாளம் தெரியாது, இல்லைன்னா என்னை பிடிச்சு போய் கொன்றுவாங்கன்னு பயந்துட்டு அப்படி இருக்கான். இப்போ ஃபூல் வரா. கம் நாட் ஹியர் அங்கிள், ஹியர் இஸ் a spirit, ஹெல்ப் மீ ஓடி வரும். உள்ள போய் அந்த எட்கரை பார்த்துட்டு அவனோட அந்த ஷேப்பு அவனோட இதெல்லாம் எப்படியோ அந்த மின்னல் வெளிச்சத்துலயோ அப்படியே தெரிஞ்சிருச்சு. அதுல அவன் வேற உள்ள இவங்களை பார்த்துட்டு அவன் கத்துனோன்னா ஃபூல் பயந்துட்டு ஐயோ உள்ள ஒரு பேய் இருக்கு, வந்துடாதீங்கன்னு வெளியே ஓடி வரான். கிவ் மீ தை ஹேண்ட், ஹூ இஸ் தேர். என்னடா சொல்ல, என்னாச்சு, யாரு என்ன அப்படின்னு கேக்குறாரு. எ ஸ்பிரிட் ஹி சேஸ் ஹிஸ் நேம் இஸ் புவர் டாம். உள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு, ஒரு ஆவியோ ஒரு ஆன்மாவோ ஒரு பேயோ ஏதோ ஒண்ணு இருக்கு உள்ள. He says his name is புவர் டாம். அவனோட பேர் புவர் டாம்னு சொல்றான். What art thou that does grumble there in the straw? Come forth. கென்ட் வந்து அதட்டு கேட்கிறார், யாரா அது உள்ள, வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். Enter Edgar in disguiseல இப்போ அந்த மாறு வேஷத்துல இருக்க எட்கர் வந்து அங்க வரான்.
ஸோ ஹியர் என்டர்ஸ் எட்கர் இன் டிஸ்கைஸ். அதாவது எட்கர் வந்து டிஸ்கைஸ்ல வர்றான், மாறு வேஷத்துல வர்றான். அவனோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எட்கர் இஸ் நவ் ரன்னிங் ஃப்ரம் லா. ஓகே, அவனை ஒரு அவுட்லாவா இது பண்ணிட்டாங்க. அதாவது சட்டத்துக்கு புறம்பானவன், கிரிமினலா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அவனை எல்லாரும் துரத்திட்டு இருக்காங்க. ஸோ அவன் என்ன நினைப்பான், யாரை பார்த்தாலும் அவனுக்கு நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு பயத்துல தான் இருப்பான். ஸோ அவன் பயந்துட்டு இருக்கான் உள்ள. அவன் என்ன பண்றான், அவே the foul fiend follows me through the sharp hearth and blows and the cold wind. Go to thy cold bed and warm thee. அப்படின்ற மாதிரி அவன் பைத்தியக்காரன், பேய் பிடிச்சவன், இந்த எல்லாம் கலந்த ஒரு கலவை. ஓகே, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் அவன் இது பண்றான். the foul fiend, fiendனா சாட்டன். ஓகே, ஃபவுல்னா அந்த மோசமான சாத்தான் என்னை துரத்திட்டு வருது, எல்லாம் ஓடிப்போங்க. த்ரூ த ஷார்ப் ஹார்த் அண்ட் ப்ளோஸ் த கோல்டு விண்ட். அந்த முட்களோடு சேர்ந்து கோல்டு விண்ட் உடம்பெல்லாம் தொலைக்குதுங்கிறான். கோ டு தை கோல்டு பெட் அண்ட் வார்ம் தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொங்க பொங்க எல்லாம் படுக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். லியர் வந்து பாக்குறாரு. அவனை பார்த்துட்டு, அவன் வந்து இடுப்புல ஒரு துணி மட்டும்தான் கட்டியிருக்கான். அவனை பார்த்துட்டு சொல்றாரு, அவருக்கு டக்குன்னு அவனை பார்த்தோன்னா ரொம்ப பிரியம் வந்துருச்சு. ஐயோ பாவம், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னோன்னா அவருக்கு என்ன மாதிரி தோணுது தெரியுமா? டிட்ஸ் thou give all to thy daughters and art thou come to this அப்படிங்கிறாரு. ஐயோ, நீயும் உன் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டியான்னு கேட்கிறாரு. ஓகே, அவருக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகுறது அதுதான். உலகத்துல யாருக்காவது பிரச்சனைனா பொண்ணுங்க வந்து வரட்டி விட்டுட்டாங்கன்ற மாதிரி அவருக்கு வந்து ஏன்னா ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை வர்றப்ப அதை ஒட்டியே தானே மத்தவங்களுக்கும் அது நடந்திருக்குமோன்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, டிட்ஸ் thou give all to thy daughters and art thou come to this அப்படிங்கிறார் எட்கர். Who gives anything to poor Tom, whom the foul fiend hath led through fire and through flame, through ford and whirlpool, over bog and quagmire. இப்போ எட்கர் அவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானா என்னெல்லாம் நமக்கு தெரியல. பட் அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தன்னோட நாடகத்தை நிப்பாட்டாம நடத்திட்டு இருக்கான். ஹூ கிவ் எனிதிங், ஏன்னா தன்னைத்தானே அவன் புவர் டாமா தான் கூப்பிட்டுக்கிறான். ஏழையான ஒரு டாம் அப்படின்னு அவன் தனக்கு தானே பேர் வச்சுட்டு he is calling himself புவர் டாம் and he says who gives anything to புவர் டாம். புவர் டாம்க்கு யாருங்க என்னங்க கொடுக்குறா, நான் என்னகிட்ட இருந்தா தானே என் மகளிர் கொடுக்குறதுன்ற மாதிரி அவன் சொல்றான். whom the foul fiend hath led through fire and through flame. என்னதான் சாத்தான் எங்கேயும் துரத்திட்டே இருக்கே, ஃபயர்ல, ஃபிளேம்ல, த்ரூ ஃபோர்ட் அண்ட் வேர்ல்பூல், ஓவர் பாக் அண்ட் குவாக்மேர், எல்லாம் எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அது என்ன துரத்துது. அதோட தூண்டுதல்னால நான் என்ன பண்றேன், தட் ஹாத் லைட் நெய்வ்ஸ் அண்டர் ஹிஸ் பில்லோ. அதனால நான் வந்து சூசைடல் டெம்ப்டேஷனோட இருக்கேன், கெட்ட எண்ணங்களோட வேற இருக்கேன், சூசைடல் தாட்ஸ் எனக்குள்ள வருது, சாத்தா என்கிட்ட வரவே மாட்டேங்குதுன்ற மாதிரி லாங்குவேஜ் வித்தியாசமா இருக்கிறதுனால நான் டாட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரிதான் பேசுவேன். பிளஸ் தை 5 விட்ஸ் ஸ்டார்ம்ஸ் ஆஃப் கோல்ட். அதாவது நல்ல சிந்தனைகளோட இருக்கணும். 5 விட்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, மனிதனுக்கு 6 அறிவுகள் உண்டுன்ற மாதிரி அவங்க 5 விட்ஸ்னா அந்த ரீசன் பேஸ்டு மேனோட விட்ஸ் பத்தி சொல்றாரு. அதெல்லாம் மனுஷனுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாம்க்கு ரொம்ப குளிரா இருக்குங்க. டூ புவர் டாம் சம் சேரிட்டி. புவர் டாம்க்கு ஏதாவது சேரிட்டி தர்றீங்களா? whom the foul fiend vexes. இந்த சாட்டன் என்ன துரத்திட்டு இருக்கு. there could I have him now and there again and there. இங்க பாருங்க, அங்கதான் இருக்கான். கைண்ட் ஆஃப் த்ரெட்டனிங் தெம். ஓகே, பயமுறுத்தி பாக்குறான் இங்க எப்படியாவது போக வைக்கிறதுக்காக. ஏன்னா அவன் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான், இவங்க யாருன்னே தெரியாது வந்துட்டாங்க. இவங்களை விரட்டுறதுக்காக அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஹிஸ்டரிக்கா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், கத்துறான். ஓகே, ஸ்டார்ம் ஸ்டில். இன்னும் ஆனா புயல் ஓயல. லியர் has his daughters brought him to this pass. அப்பவும் அவர் என்ன பண்றாரு, கென்ட்ட பார்த்தோ ஃபுல் பார்த்தோ கேட்கிறாரு. has his daughters brought him to this pass. இந்த நிலைமைக்கு அவரை வந்து அவரோட மகள்கள் தான் ஆளாக்கிட்டாங்களா? couldst thou save nothing, wouldst thou give them all. நீ ஒண்ணுமே உனக்குன்னு வச்சுக்கலையா, எல்லாத்தையும் கொடுத்துட்டியா அப்படின்னு தன்ன மாதிரி அவனும் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் போலன்ற மாதிரி கேட்கிறாரு. ஃபுல் நோ, he reserved a blanket, else we had been all shamed. ஃபூலுக்கு கிண்டல் குறைச்சலே இல்லை. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இல்ல எல்லாமெல்லாம் கொடுக்குறா பாருங்க, இடுப்புல துணி கட்டியிருக்கான், பிளாங்கெட் வச்சுக்கிட்டு இருக்கிறான் தான், அவனுக்குன்னு ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டான், உங்க அளவுக்கு இல்ல எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கல. ஏன்னா ஒரு பிச்சைக்காரன் கூட தனக்குன்னு பிளாங்கெட் வச்சிருக்கான், நீ ஒரு அரசனா இருந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டன்ற மாதிரி ஒரு அந்த இடத்துல ஒரு சட்டையர் வேற. ஓகே, இன்னும் he reserved a blanket அப்படிங்கிறான். அவன் எல்லாத்தையும் தான் தூக்கி கொடுக்கல, ஒரு பிளாங்கெட் வச்சுட்டு இருக்கான். else we had all been shamed. அதுவும் இல்லைன்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா, அதாவது அவன் நேக்கடா இருந்தா நம்ம நிலைமை எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறான்.
Lear. Now all the plagues that in the pendulous year hang fated over man's false light on their daughters. ஓகே. ஸோ ஆனாலும் லியருக்கு வந்து ஒரு விஷயம் ஏன்னா அவர் ஹிஸ் சென்சஸ் ஆர் அன்செட்லிங். அதாவது அவருக்கு சென்ஸ் வந்து அவ்வளோ கிளியரா இல்லை, தாட்ஸ் கிளியரா இல்லை, கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் வந்து ப்ராப்பரா அவரால் திங்கிங்குள்ள போக முடியல. எப்பவும் ஒரே சிந்தனை தான், மகள்கள் ஏமாத்திட்டாங்க, ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு மைண்டுக்குள்ள. ஓகே, எல்லா மகள்களும் மோசமானவங்கன்ற மாதிரி மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, now all the plagues that in pendulous year hang fated over man's false light on their daughters. அதனால இந்த காத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும் இந்த மாதிரி டாட்டர்ஸ் மேல போய் விழுகட்டும் அப்படிங்கிற மாதிரி பொதுவா ஒரு சாபம் கொடுத்துருக்கிறார். ஓகே, உடனே கேட் he hath no daughters sir. நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? அவர் பொண்ணுங்கெல்லாம் இல்ல, பொண்ணுங்களுக்கு அவர் கொடுத்தெல்லாம் இந்த கதிக்கு ஆகல அப்படின்னு கென் சொல்றார். Lear. Death traitor. Nothing could have subdued nature to such a lowness but his unkind daughters. என்ன பேசுற நீ? நான் சொல்றத மறுத்து நீ பேசுவியா? Nothing could have subdued nature to such a lowness but his unkind daughters. ஒரு மனுஷன் இந்த நிலைமைக்கு ஆளாகிறான்னா டாட்டர்ஸை தவிர வேற யாரும் அந்த நிலைமைக்கு அவனை கொண்டு வந்திருக்கவே முடியாது. லோனஸ்க்கு வந்துட்டான் அவன். ஓகே, இந்த நிலைமைக்கு அவனை கொண்டு வந்தது அன்கைண்ட் டாட்டர்ஸா தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறான். இட் இஸ் த ஃபேஷன் that discarded father should have thus little mercy on their flesh, judicious punishment. It was this flesh begot those pelican daughters. ஆனா இது வேணும் தெரியுமா? ஏன்னா இந்த உடம்பு தானே அந்த டாட்டர்ஸை படைச்சது, ஐ மீன் உருவாக்குனது. இது இந்த உடம்புல இருந்ததானே ரீப்ரொடியூஸ் ஆனாங்க அந்த சில்ட்ரன். இந்த உடம்புக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எட்கருக்கு என்ன பண்ணனே தெரியல. அவன் விதவிதமா சவுண்ட் கொடுத்துருக்கான். பில்லக் சாட்டான், பில்லக் ஹில், அல்லோ அல்லோ அல்லோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்கள பயமுறுத்துறது, அப்புறம் தன்னை வெளிக்காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட பிரச்சனை அது. ஃபூல் திஸ் அவன் வளரிட்டு இருக்கான். ஃபூல் என்ன சொல்றான்? திஸ் கோல்டு நைட் வில் டர்ன் அஸ் ஆல் டு ஃபூல்ஸ் அண்ட் மேட்மென் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஓகே, ஸோ தட் இஸ் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயோ இந்த கடுமையான இரவுல இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு கிளைமேட்டு, தாங்க முடியல. ஒரு பக்கம் நம்ம கிங் எப்படி பேசாரு, ஃபூல் மாதிரி பேசிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஒரு பைத்தியக்காரன், இவங்க நடுவுல மாட்டி விட்டு எல்லாரும் ஃபூல்ஸாவும் மேட்மேனாவும் ஆயிடுவோம் போல இருக்குன்னு சொல்றான். திஸ் கோல்ட் நைட் வில் டர்ன் அஸ் ஆல் டு ஃபூல்ஸ் அண்ட் மேட்மேன் அப்படிங்கிறான். எட்கர். Take heed of the foul fiend, obey thy parents, keep thy words justice, swear not. டாம் சோல்ஸ். எட்கர் திரும்ப எட்கரோட இது கட் பண்ணிட்டேன் கொஞ்சம். ஸோ என்னன்னா திரும்ப ஐயோ ஃபியண்ட் வருது, ஒழுங்கா பேரண்ட்ஸ்க்கு ஒழுங்கா நடங்க, நல்ல நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் ஃபியண்ட் உங்களை துரத்தும், டாம்ஸ் கோல்டு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதை சொல்லி முடிச்சுட்டு டாம்ஸ் கோல்டு. டாமுக்கு ரொம்ப குளிரா இருக்கே அப்படிங்கிறான். வாட் ஹாஸ் தௌ பீன் அப்படிங்கிறான். என்னாச்சு, நீ ஏன் இப்படி ஆனீங்க, நீங்க என்னவா இருந்தீங்கன்னு கேட்கிறான். அதுக்கு எட்கர் என்ன சொல்றான்? எ சர்விங் மேன், proud in heart and mind, that curled my hair, wore gloves in my cap, served the lust of my mistress's heart and did the act of darkness with her அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரியும் இருக்கு. இது நம்புற மாதிரி நம்பாத மாதிரி ஒரு 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 தன்னை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறான் எட்கர். நான் ஒரு சர்விங் மேனா இருந்தேன். சர்விங் மேன் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தேன். ஆக்சுவல் பொய் தான் சொல்றான், அவன் ரொம்ப நல்ல பையன் தான். பட் அவன் வந்து தன்னை அப்படி காமிச்சுக்கிறதுக்காக அது சொல்றான். நான் ஒரு கவர்மெண்ட் எய்டட் சர்வெண்டா இருந்தேன், ரொம்ப திமிரா இருந்தேன், கேர்ள் ஹேர் இருந்தது, கிளவுஸ் போட்டிருந்தேன், கேப்லன்னா ரொம்ப ப்ரொடெக்டிவா நல்ல வெல்த்தியா இருந்தேன். ஆனா ஒரு மிஸ்ட்ரஸ் கூட இருந்தேன், அவளோட ஆசைக்கு ஏத்த எந்ததோ செஞ்சேன், அதோட விளைவு இன்னைக்கு வந்து ஃபியண்ட் என்கிட்ட வந்துருச்சு. அதாவது இம்மாரல் பிஹேவியர் இருந்தா ஃபியண்ட் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கீப் தை ஃபுட் அவுட் ஆஃப் brothels, thy hand out of packets, thy pen from lenders' books, and defy the foul fiend. அதனால ஃபியன் சாத்தான் உங்களை தொடரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க brothelsக்கு எல்லாம் போகாதீங்க, தப்பான விஷயங்கள் பண்ணாதீங்க, லெண்டர்ஸ் புக்ஸ் அதாவது கடன் வாங்காதீங்க, அப்பதான் உங்களால ஃபியண்டை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிலாசபி வேற சொல்றான். ஸ்டில் த்ரூ த ஹார்த் அண்ட் ப்ளோஸ் த க்ரோல் வின், இன்னும் எனக்கு வந்து முள்ளு மாதிரி காத்தடிச்சிட்டு இருக்கு, சேஸ் சமம் அப்படியே வளர்றான். ஓகே, கொஞ்சம் நல்லா பேசுற மாதிரி இருந்தோன்னா அவனுக்கே ஒரு இதாயிடும், உடனே அவன் வளர்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். Stormster. Lear, thou wert better in a grave than to answer with thy uncovered body this extremity of the skies. அப்ப அவருக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவருக்கு வந்து அவரை விட மோசமான சிச்சுவேஷன்ல இப்போ வந்து எட்கரை பாக்குறாரு. அவருக்கு என்னவோ தெரியல, எட்கரோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு,
Thou wert better in a grave than to answer with the uncovered body this extremity of the skies. நீ அதுக்கு செத்தே போயிருக்கலாம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு குளிர இப்படி நேக்கட் பாடியில தாங்கிட்டு இருக்கேடா, பாவண்டா நீங்கிறார். இஸ் மேன் நோ மோர் தேன் திஸ் கன்சிடர் ஹிம் விலோட ஸ்கைஸை பார்த்து சொல்றாரு, கடவுளரை பார்த்து, அதாவது ஹெவனை பார்த்து, ஸ்கையை பார்த்து சொல்றாரு, மனுஷனை இவ்வளவுதானா மனுஷன், அவனை கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணக்கூடாதா, எவ்வளவு நீங்க நினைச்சா மனுஷனை என்ன பாடுபடுத்துறீங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. The woe was the worm, no silk, the beast no hide, the sheep no wool, the cat no perfume. There is three honest or sophisticated. Thou art the thing itself, unaccommodated. Man is no more but such a poor bare forked animal as thou art. அப்படின்னு ஓகே, அவரோட அருமையான வேர்ட்ஸ் தான் இது. லியர் வந்து அந்த உணர அந்த லைஃபை பத்தி உணர பயங்கரமா பிலோசாபிக்கலா பேசிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி அன்சைன் மாதிரி, கொஞ்சம் இன்சைன் மாதிரி இருந்தா கூட, கொஞ்சம் அவருக்கு தெளிவான சிந்தனைகள் இல்லைன்னா கூட, அந்த நேரத்திலையும் ஷேக்ஸ்பியர் அவர் மூலமா நிறைய பிலோசாபிக்கலான விஷயங்களை வந்து தூவிட்டே தான் இருக்கிறாரு. மனுஷனுக்கு வந்து சில்க்குக்காக வேர்ம் கிட்ட போறான். அதாவது ஒரு சாதாரண அனிமல்ஸ் தேடிதான் மனுஷன் வந்து ஹீ இஸ் டிபெண்ட் ஆன் சோ மெனி அனிமல்ஸ் அப்படிங்கிறாரு. ஹீ இஸ் சோ லிட்டில், நேச்சர் வந்து அவனை ரொம்ப அற்பமான ஒரு பிறவையா தான் படைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. ஹீ ஓ இஸ் த வேர்ம் நோ சில்க், சில்க்குக்காக he goes to the worm. wormனா புழுக்கள். இது ஏன்னா நமக்கு பட்டுப்புழு மூலமா தானே பட்டு கிடைக்குது. the beast no hide, beast இல்லாம no hide, அதாவது பீஸ்ட் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு ஹைட் கிடைக்குதுன்னா என்ன, அதாவது இந்த ஷீப் கிட்ட இருந்து அந்த தோல்ல இருந்து ட்ரெஸ் தச்சு போட்டுக்கிறாங்க இல்லையா, அதை சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஷீப் இருந்து உள் கிடைக்குது, கம்பளி கிடைக்குது. கேட்ட இருந்து பெர்ஃப்யூம் கிடைக்குது. கேட்ட இருந்து பெர்ஃப்யூம் கிடைக்குதுன்னா அது ஒரு வகையான பூனை சொல்லுவாங்க, புனுகு பூனைன்னு சொல்லுவாங்க. அது தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து சிவட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூனையோட ஒரு கிளாண்ட்ல இருந்து ஒரு செக்ரேட் ஆகுற ஒரு பெர்ஃப்யூம் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் உலகத்துல. அதுதான் சிவட் பெர்ஃப்யூம் சொல்லுவாங்க. அதை சொல்றாரு இவங்க. ஓகே, ஸோ அந்த பெர்ஃப்யூம் கூட கேட்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் மனுஷன் எதையோ டிபெண்ட் பண்ணியிருக்கான். தேர் இஸ் த்ரீ honest or sophisticated. இங்க மத்தவங்க எல்லாம் கூட sophisticatedா இருக்கும். உன் கூட கம்பேர் பண்றப்ப நானும் இந்த ஃபூலோ கென்ட்டோ எல்லாரும் sophisticated பெட்டரா இருக்கும். ஓகே, thou art the thing itself, நீதான் naked man அப்படிங்கிற மனிதன் இப்படிதானே இருப்பான். ஒரு சின்ன பிளாங்கெட் தான் அவன் இடுப்புல கட்டியிருக்கான், சின்ன ஒரு துணி. ஓகே, இடுப்பளவுக்கு ஒரு துணி மட்டும்தான் கட்டிட்டு அவன் குளிர்ல அங்க நடுங்கிட்டு இருக்கான். அதனால அவர் சொல்றாரு, thou art the thing itself, நீ வந்து அப்படியே வெறும் உடம்போடு இருக்க மாதிரிதான் இருக்க, அப்படியே வெறும் மனுஷன். இந்த நேச்சருக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ண முடியும், நீ தானே உண்மையான மனுஷன். இப்போ இந்த இடத்துல உன் கூட கம்பேர் பண்றப்ப நாங்க sophisticated, you are unaccommodated, ஒன்ட்ட தான் இப்போ ஒண்ணுமே கிடையாது. man is no more but such a poor bare forked animal as thou art. அப்ப மனுஷன் வந்து மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் இப்போ என்ன வித்தியாசம்? ஒரு மிருகம் இருக்க மாதிரிதான் நீயும் இருக்க. ஓகே, அதுக்கும் என்ன இல்ல, ஒரு மழையோ எதையும் தாங்குறதுக்கு எதிர்க்கிறதுக்கெல்லாம் அதுக்கும் எந்த ஒரு துணிச்சலும் கிடையாது. அதே நிலைமையில தான் இப்போ நீயும் இருக்க அப்படிங்கிற மாதிரி எட்கரை பார்த்து சொல்றாரு. ஓகே, லைக் an animal you are, such a poor bare forked animal as thou art. Off your lendings, come unbutton here, tearing off his clothes. உடனே அப்புறம் எதுக்கு நான் மட்டும் ஏன் சொபிஸ்டிகேட்டடா வாழணும் அப்படின்ட்டு கிழிக்க ஆரம்பிச்சிடுறாரு அவர் ட்ரெஸ். ஓகே, ஸோ அவர் என்ன எட்கரை பார்த்துட்டு, ஸோ இந்த மாதிரி மோசமா உலகம் இருக்குது, நான் மட்டும் எதுக்கு சொபிஸ்டிகேட்டடா இருக்கேன், இவன் கூட பாக்குறப்போ நான் சொபிஸ்டிகேட்டடா இருக்கேன், நான் ஜம்மன் தான் இருக்கேன், நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு வேணாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் வேணான்னு அன்பட்டன் பண்ண ஆரம்பிச்சுட்டார், எல்லாத்தையும் கழட்ட ஆரம்பிச்சுட்டார். ஓகே, உடனே ஃபுல் பிரீத்தின், அங்கிள் பி கண்டென்டட், ஏன் சும்மா இருக்க மாட்டீங்களா அங்கிள் அப்படிங்கிறா. இட் இஸ் அ நாட்டி நைட் டு ஸ்விம், என்ன ஸ்விம் பண்ண போறீங்களா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அப்படிங்கிறா. என்டர் கிளவுசிஸ்டர் வித் டார்ச். அந்த நேரம் கிளவுசிஸ்டர் அங்க வந்துடுறாரு. நம்மளுக்கு தெரியும் எட்மண்ட் சொல்லிட்டு கிளவுசிஸ்டர் கிளம்பினதை நான் லாஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். ஸோ கிளவுசிஸ்டர் ஹஸ் கம் தேர் சர்ச்சிங் ஃபார் தெம். அவருக்கு தெரியும் இல்லையா, நோக் அண்ட் கான்ட் ஆஃப் கிளவுசிஸ்டர் தெரியும், தேடி வந்துட்டார். லுக் ஹியர் கம்ஸ் அ வாக்கிங் ஃபயர். அப்போதான் ஃபுல் பார்த்துட்டு சொல்றாங்க, என்ன இது ஒரு தீ நடந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் ப்ரொடெக்டிவா நடந்து வந்துட்டு இருக்கார், ஒரு தீ பந்தத்தை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கார். அதான் வாக்கிங் ஃபயர் அப்படிங்கிறான். எட்கர்
ஐயோ! எட்கருக்கு முகம் வேற தெரியும்னு நினைக்கிறேன். அவனுக்கு டென்ஷன் ஆயிருப்பான். இப்போ அவங்க அப்பா வேற வந்துட்டார் நேரடியா. திஸ் இஸ் த ஃபவுல் ஃபியண்ட் ஃபிளிப்பர் டிக்கெட் பட் இதுதான் அந்த ஃபியண்டே, இதுதான் அந்த சாத்தானே அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹி பிகின்ஸ் அட் கர்ஃப்யூ அண்ட் வாக்ஸ் டில் த ஃபர்ஸ்ட் காக்னு திரும்ப வளர ஆரம்பிச்சிட்டான். அப்போ கென்ட் வந்து ஹவ் ஃபாஸ்ட் யுவர் கிரேஸ், வந்துட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி லென்ட் கென்ட் வந்து கேக்குறாரு. உடனே லியர் வாட் இஸ் ஹி, யார் வந்திருக்கா அப்படின்னா, ஹூ இஸ் தேர், வாட் இஸ் இட் யூ சீக், இல்ல நீங்க யாரு, இங்க வந்திருக்கீங்க, ஒரு சந்தேகத்தோட திரும்ப கேக்குறாரு. கிளவுசிஸ்டர், வாட் ஆர் யூ ஹியர், யுவர் நேம்ஸ், நீங்க யாரெல்லாம் உள்ள இருக்கீங்க, உங்க பேரெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டி கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியல, கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்றதை விட ஒரு அசம்ஷன்ல தான் அங்க யாரோ ஆளு இருக்காங்கன்னு வந்திருக்காரு. ஓகே, சோ கென்ட்டுக்கும் யாருன்னு கேட்கிறாரு, கிளவுசிஸ்டரும் யாருன்னு கேட்கிறாரு. எட்கர் என்ன பண்றான், உடனே பயந்துட்டு அவன் தான் முதல் ஆன்சர் சொன்னான். புவர் டாம் தான் உள்ள இருக்கேன், தட் ஈட்ஸ் த ஸ்விம்மிங் ஃப்ராக், த டோட், த டேட்பால், தவளையை சாப்பிடுவேன், அதை தண்ணி குடிப்பேன், சாக்கடை தண்ணி குடிப்பேன் அப்படின்னு ஏதோ வளர ஆரம்பிக்கிறான். ஓகே, Gloucester to Lear, வாட் ஹாத் யூ கிரேஸ் நோ பெட்டர் கம்பெனி, உள்ள வந்துட்டாரு. அவன் உளர உள்ள வந்து பாக்குறாரு, கிங் உள்ள இருக்காரு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எட்கர் யார், அவன் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் உள்ள இருக்கான்னு மட்டும்தான் அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, வாட் ஹாத் யுவர் கிரேஸ் நோ பெட்டர் கம்பெனி, நம்ம தலைவனுக்கு நம்ம அரசனுக்கு ஒரு வேற கம்பெனி கிடைக்கலையா, இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து அவர் உட்கார வச்சிருக்கீங்க ஒரு பைத்தியக்காரன் கூட அப்படிங்கிறாங்க. எட்கர், த பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் இஸ் ஜென்டில் மேன், மோடோ ஹி இஸ் கால்ட் அண்ட் மாஹோ, ஏன் பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் கூட ஒரு ஜென்டில்மேன் தான், சாட்டன் கூட ஒரு ஜென்டில்மேன் தான், என்ன எதுக்கு நீ இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு விதமா பேசிட்டு இருக்கான். Gloucester to Lear, our flesh and blood, my lord, is grown so wild that it doth hate what gets it. லியர்ட்ட சொல்றாரு, ஐயோ கடவுளே, நீங்க எப்படி, மை லார்ட், யூ ஹவ் பிகம் சோ வைல்ட் தட் இட் டத் ஹேட் வாட் கெட்ஸ் இட். ஓகே, சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் ஃபிளஷ் அண்ட் பிளட், நம்ம ஃபிளஷ்ல இருந்து நம்ம பிளட்ல இருந்து உருவானவங்க இவ்வளவு கெட்டவங்களா வளர்ந்துருக்கிறாங்களே, அதனால நம்மள நாமே தான் வருத்திக்கணும், நம்மளை தான் நம்ம வெறுக்கணும், நம்ம கிட்ட இருந்து தானே அவங்க பிறந்தாங்க அப்படிங்கிறார். ஓகே, லியரை பார்த்து சொல்றாரு, அது நீங்க வந்து ஏன் வேதனைப்படாதீங்க, ஒரு ஆறுதல் மாதிரி சொல்ற, வேதனைப்படாதீங்க, நம்ம கிட்ட இருந்து தான் இவ்வளவு கெட்ட விஷயங்கள் பிறந்திருக்கு, அதுக்காக நாம தான் என்ன பண்ணணும், நம்மள நாமே தான் வெறுக்கணும், அவங்கள வெறுக்க வேண்டான்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவருக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, எட்கர் மோசமானவன் நினைச்சிட்டு இருக்காரு. ஓகே, சோ அந்த நினைப்புல அவர் சொல்றாரு. எட்கர், புவர் டாம்ஸ் கோல்ட், அவன் வேற நடுவுல தன்னை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான் பைத்தியக்காரன். ஓகே, ஐயோ எனக்கு குளிருதேங்கிறான். கிளவுசிஸ்டர் டு லியர், கோ இன் வித் மீ, வாங்க சார் என்கிட்ட, என் கூட வாங்க, நான் உங்களை கூப்பிட்டு போறேன். மை டியூட்டி cannot suffer to obey all your in all in to obey in all your daughter's heart commands அப்படிங்கிற. கோ இன் வித் மீ, என் கூட வாங்க, என்னோட டியூட்டி வந்து இட் சஃபர்ஸ், ஓகே, பை ஒபேயிங் ஆல் யுவர் டாட்டர்ஸ் கமெண்ட்ஸ், உங்க டாட்டர்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன்னா என்னோட கடமை உணர்ச்சி ரொம்ப கஷ்டப்படும். ஓகே, அது வந்து நான் உங்களை கேட்டேன்னா, அவங்க பேச்சை கேட்டேன்னா நான் ரொம்ப கெட்டவனா ஆயிடுவேன். through their injunction be to bar my doors and let this tyrannous night take hold upon you. அவங்க என்ன சொல்றாங்க, என்னோட கதவுகளை மூடி உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. Yet have I ventured to come seek you out and bring you where both fire and food is ready. ஆனாலும் நான் உங்களை தேடி வந்துட்டேன். I have ventured to come seek you out, நான் ரொம்ப தைரியமா அவங்கள மீறி கிளம்பி வந்திருக்கேன். and bring you where both fire and food is ready, உங்களுக்காக ஃபயரும் ஃபுட்டும் ரெடி பண்றேன். ஃபயர் அப்படின்னா, ஏன்னா அந்த அந்த கிளைமேட்ல பொதுவா யூரோப்ல எல்லா வீட்லயும் சிம்னி வச்சிருப்பாங்க, அதாவது வீட்டுக்குள்ள ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த தங்களோட அந்த ஹீட், அந்த அந்த குளிரை வந்து போராடுறதுக்காக வீட்டுல எப்பவுமே ஃபயர் பிளேஸ் வச்சுப்பாங்க. அந்த ஃபயர் வந்து வீடு ஃபுல்லா போற மாதிரி சின்ன சின்ன அந்த கம்பிகள் மூலமா அந்த கடத்துற மாதிரி வச்சுப்பாங்க. அதாவது இப்ப எல்லாம் ஆர்டிபிஷியல் ஹீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க, முந்தி இது கைண்ட் ஆஃப் அ நேச்சுரல் ஹீட்டர். ஓகே, லியர், ஃபர்ஸ்ட் லெட் மீ டாக் வித் திஸ் பிலாசபர். ஆனா லியர் வந்து இப்ப அவரை புரிஞ்சுக்கிற நிலைமையிலயோ கேட்கிற நிலைமையிலயோ இல்ல, அவருக்கு எட்கரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நான் அந்த பிலாசபர்ட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேனே, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதங்கிறாரு. எட்கர்ட்ட, வாட் இஸ் த காஸ் ஆஃப் தண்டர், ஆமாம் உங்களுக்கு தெரியுமா இடிக்கு என்ன காரணம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கென்ட்,
குட் மை லார்ட் டேக் இஸ் ஆஃப் கோயிங் டு த ஹவுஸ். சார் ப்ளீஸ் சார் வாங்க, லவ் சிஸ்டர் கூப்பிடுறாரு. அவர் வேற எங்கேயோ இடம் நமக்கு வச்சிருக்காராம், வாங்க நம்ம போய் இருந்துக்கலாம் அப்படிங்கிறார். லியர் ஐ வில் டாக் அ வேர்ட் வித் தி சேம் லேர்னர் தீபன். இல்ல நான் இந்த மனிதருடன் இருந்து கலந்து ஆலோசித்து விட்டு வருகிறேங்கிறாரு அவரு. ஓகே, இவர் லேர்னர் தீபனா இருக்கார், நல்ல படிச்ச மேதாவியா இருக்கார். இவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு தான் வரணும். வாட் இஸ் யுவர் ஸ்டடி? நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறார். எட்கர், ஹவு டு பிரிவென்ட் த ஃபியண்ட் அண்ட் டு கில் வெர்மென். நான் வந்து ஃபியண்ட் எப்படி தடுக்கிறதுன்னு தான் படிச்சிருக்கேன், சாத்தான்ட்டு எப்படி விலகி போறதுன்னு தான் படிச்சிருக்கேன்னு சொல்றேன். லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் வேர்ட் இன் பிரைவேட். நான் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும்னு அவரை கூப்பிட்டுக்கிட்டு தனியா போறோம். தே டாக் அசைட். அப்போ கென்ட் வந்து கிளவுசிஸ்டர்கிட்ட சொல்றாரு, இம்பார்ச்சுன் ஹிம் ஒன்ஸ் மோர் டு கோ மை லார்ட். கிளவுசிஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவருக்கு தெரியல, இப்ப கிங் வந்து ஒரு மாதிரி ஆயிக்கிட்டே வர்றான்றது அவருக்கு தெரியல. ஓகே, சோ அவர் வந்து என்ன நம்ம கூப்பிட கிங் வந்து கண்டுக்க மாட்டாருன்னு இருக்கிறான். அப்போ கென் சொல்றாரு, இன்னொரு தடவை கூப்பிடுங்க அவரை. ஹிஸ் விட்ஸ் பிகின் டு அன்செட்டில் அப்படிங்கிறார். ஹிஸ் விட்ஸ்னா அவரோட இந்த சிந்திக்கிற அந்த திறன் எல்லாம் இப்ப குறைஞ்சிட்டு வருது. அவரை வந்து இன்னொரு தடவை அழுத்தமா கூப்பிடுங்க, அப்பதான் அவருக்கு புரியும் அப்படிங்கிறார். Canst thou blame him? அவர் அதுக்கு குறை சொல்ல முடியுமா? நம்ம தான் பார்த்தோமே, பின்ன என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேதனைப்படுறாரு. ஸ்டார்ம் ஸ்டில் ஹிஸ் டாட்டர் சீக் இஸ் டெத் தட் குட் கேண்ட். அப்ப வந்து கிளவுசிஸ்டர் சொல்றாரு, அவங்க மகளுக்கு அவர் சாகணும், அதுதான் இப்படி பண்றாங்க. அந்த கென்ட் மட்டும் இருந்தா இப்ப எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா கென்ட் வந்து அவரோட ஃப்ரெண்ட் இல்லையா, அவரை பேன் பண்ணிட்டார்ல கிங் ஃபர்ஸ்ட் சீன்ல, அதை ஞாபகப்படுத்திக்கிறார். He said it would be thus poor banishment. போறப்பே அவன் சொன்னான், இப்படித்தான் நடக்கும், இந்த பிள்ளைகளை நம்பாதீங்கன்னு சொன்னான். அவர் தான் கேட்கல. Thou sayest the king grows mad. ஏன்னா அவருக்கு வந்து இப்ப கென்ட்டுதான் பேசிட்டு இருக்கோம்னு தெரியாது. இப்ப நீ சொல்ற, கரெக்டா சொல்ற, இப்ப கிங் வந்து மேட் ஆகுறாருன்னு சொல்ற. ஐ வில் டெல் தி ஃப்ரெண்ட், ஐ எம் ஆல்மோஸ்ட் மேட் மை செல்ஃப். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா, நானே பைத்தியக்காரனாதான் ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கேன். அவருக்கு கென்ட்டு தெரியாது, பட் ஏதோ ஒரு திடீர்னு ஒருத்தவங்க கிட்ட நம்ம பிரச்சனைகளை சொல்லணும்னு தோணும்ல, அது மாதிரி சொல்ற. ஐ ஹேட் அ சன் நவ் அவுட்லாட் ஃப்ரம் மை பிளட். எனக்கும் ஒரு மகன் தான், அவன் இப்ப கிரிமினல்னு சாட்டிட்டோம். ஹி சாட் மை லைஃப் பட் லேட்லி வெரி லேட். அவன் என்ன தெரியுமா செஞ்சான், என் உயிரெடுக்கணும்னு நினைச்சாங்க. ஐ லவ்ட் ஹிம் ஃப்ரெண்ட் நோ ஃபாதர் ஹிஸ் சன் டியரர். அவனை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, எந்த ஒரு தகப்பனுக்கும் அவன் மகனை அவ்வளவு பிடித்திருக்காது, அவ்வளவு பிடிக்கும் எனக்கு என் மகன் அப்படிங்கிறார். ட்ரூ டு டெல் தி கிரீஃப் ஹத் கிரேஸ் மை விட்ஸ். அந்த பிரியம், அந்த அவனோட அந்த அவன் வந்து எனக்கு கொல்லணும்னு நினைச்ச அந்த கிரீஃப் வந்து என்னையும் மேட் ஆக்கிடுச்சு. அப்புறம் இவருக்கு எப்படி இருக்கும் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு, வாட் அ நைட் இஸ் திஸ். ஐயோ என்ன இரவு இது. ஐ டூ பெசீச் யுவர் கிரேஸ். திரும்ப போய் அவர்கிட்ட போய் கெஞ்சுறாரு, வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஓ கிரை யுவர் மர்சிஸ் டு எட்கர் நோபல் பிலாசபர் யுவர் கம்பெனி. நீங்களும் வாங்க சார் அப்படின்னு சொல்லி எட்கரை கூப்பிடுறாரு. இவரு லியரை கூப்பிடுறாரு, லியரை எட்கரை கூப்பிடுறாரு. எட்கர், டாம்ஸ் கோல்ட், டாம்ஸுக்கு குளிருது. அகெயின் கிளவுசிஸ்டர் to Edgar. In fellow there into the hovel, keep thee warm. உடனே கிளவுசிஸ்டர், நீ போய் ஹோவல்குள்ள இருந்துக்கோ, குளிர்ச்சுனா போ அப்படிங்கிறார். லியர் என்ன சொல்றாரு, கம் லெட்ஸ் இன் ஆல். அவரையும் கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு லியர். கென்ட், திஸ் வே மை லார்ட், இண்டிகேட்டிங் எட்கர் வித் ஹிம். அப்போ ஐ வில் கீப் ஸ்டில் வித் மை பிலாசபர். நான் வாங்க இந்த பக்கம் போலான்னா லியர், நான் எட்கரை கூப்பிட்டு தான் வருவேன்ற மாதிரி நிக்கிறாரு. கென்ட் டு கிளவுசிஸ்டர், குட் மை லார்ட் சூதம் லெட் ஹிம் டேக் த ஃபெலோ. இங்க பாருங்க, கிளவுசிஸ்டர்ட்ட சொல்றாரு கென்ட், இங்க பாருங்க நம்ம ரொம்ப அவரை இந்நேரம் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். அவரு அந்த அந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டாதான் கூட வருவார் போல இருக்கு, அவனையும் சேர்த்து கூப்பிட்டு போலாம் அப்படிங்கிறார். கிளவுசிஸ்டர் டு கென்ட், டேக் ஹிம் யூ ஆன். அப்ப நீ அவரை கூப்பிட்டுக்கோ, நான் கிங்க கூப்பிட்டு வரேன், அவனையும் நீ பின்னாடியே கூப்பிட்டு வாங்குற. டு எட்கர், சிரா கம் ஆன் கோ அலாங் வித். சரி வாப்பா நீயும் அப்படின்னு. கம் குட் எத்தீனியன், வா நீயும் வான்னு சந்தோஷமா அவர் கிளம்புறாரு. இப்பதான் நோ வேர்ட்ஸ் ஹஷ், யாரும் பேசாதீங்க, சத்தம் இல்லாம வரணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய தப்பு செய்யறான்னு அவருக்கு தான் தெரியும். டியூக் சொன்னதுக்கு மீறி இப்ப கிங்குக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு கிளவுசிஸ்டர். ஏன்னா கிங்க்கு இப்ப சும்மா அவராதான் கிங்னு தன்னை கூப்பிட்டு இருக்காரு. உண்மையான கிங் வந்து அங்க இது கானரோட ஹஸ்பண்ட் கான்வல் தான். ஓகே, சோ சத்தம் இல்லாம அமைதியா வாங்கன்ட்டு போறாரு.
எட்கர் சைல்ட் ரோல் டு த டார்க் டவர் கேம் அவன் ஏதோ பாடிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கான் எட்கரும். ஓகே தி எக்ஸிட். ஸோ எல்லாரும் அங்க அந்த சீன்ல இருந்து வெளியேறாங்க. நோ ஃபிஃப்த் சீன் வந்து ஒரு சின்ன சீன் தான். ஐ வில் ஹாவ் மை ரிவெஞ்ச் ஏரியா ஐ டிபார்ட் திஸ் கோர்ஸ். இப்போ என்னன்னா என்டர் கான்வெல் அண்ட் எட்மண்ட் வித் பேப்பர். நம்மளுக்கு தெரியும் எட்மண்ட் கிட்ட வந்து இவர் கிளவுசிஸ்டர் சொல்லிட்டு தான் வெளியே போனாரு. ஒரு இன்னொரு பவர் பிரெஞ்சு பவர் உள்ள வந்துருச்சு, அந்த லெட்டர் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு போனார். அந்த லெட்டரை கொண்டு போய் கான்வெல் கிட்ட கொடுத்துட்டார். அப்போ ஸ்பை மூலமா இவருக்கு தகவல் வந்திருக்கு, அவர் அதை மறைச்சிருக்கார். இது ஒரு பெரிய ட்ரைட்ரே இல்லையா, துரோகம் தானே அவங்கள பொறுத்த வரைக்கும். ஓகே, பிரான்ஸ்ல இருந்து வந்த பவரை இவர் என்ன பண்றாரு, கிங்குக்காக மறைச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப இது ஒரு பெரிய துரோகம். கான்வெல் சாரி கோபத்துல இருக்காரு. ஐ வில் ஹாவ் மை ரிவெஞ்ச் எரே ஐ டிபார்ட் ஹிஸ் ஹவுஸ். அவனை பழி தீர்த்துட்டு தான் அவன் வீட்டை விட்டே போவேங்கிறார். அதாவது கிளவுசிஸ்டர் கொல்லாம விட மாட்டேன்னு இருக்கிறார் எட்மண்ட். ஹவு மை லார்ட் ஐ மே பி censured that nature thus gives way to loyalty, something fears me to think of. உன்னை எட்மண்ட் சொல்றான், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து இந்த நாட்டுக்காக நான் வந்து பற்றோட இருக்கணும்னா எங்க அப்பாவையே நான் காட்டி கொடுத்துட்டேன் பாத்தீங்களா, நான் எவ்வளவு பெரிய துரோகத்தை எங்க அப்பாவுக்கு செஞ்சுட்டேன் பாத்தீங்களான்னு பயங்கரமான ஆக்ஷன் அவன். Cornwall. I now perceive it was not altogether your brother's evil disposition made him seek his death, but a provoking merit set awoke by a reprovable badness in himself. அப்ப அவன் சொல்றான், இங்க பாரு, நீ ரொம்ப நல்லவன் தான், ஆனா உங்க அண்ணன் ஏன் தெரியுமா அவ்வளவு மோசமானவனா இருக்கான்? ஏன்னா அவன் அவங்க அண்ணன் மோசமானவனா ஆல்ரெடி சித்தரிச்சிட்டான். அவங்க அப்பாட்ட இருந்து தான் அந்த ஜீன் வந்திருக்குல்ல, அதுதான் பேட்னஸ் இன் ஹிம்செல்ஃப் அவனுக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறான். எட்மண்ட், ஹவு மெலிஷியஸ் இஸ் மை ஃபார்ச்சூன் தட் ஐ மஸ்ட் ரிப்பன் டு பி ஜஸ்ட். ஐயோ, நான் வந்து நல்லவனா இருக்கணும்னு நினைச்சது எவ்வளவு தப்பு பாத்தீங்களா. திஸ் இஸ் த லெட்டர் ஹி ஸ்போக் ஆஃப். இந்த லெட்டர் தான் அவர் பேசினாரு. விச் அப்ரூவ்ஸ் ஹிம் அன் இன்டெலிஜென்ட் பார்ட்டி டு த அட்வான்டேஜஸ் ஆஃப் பிரான்ஸ். பிரான்ஸ்ல இருந்து கொண்டு வந்த ஒரு லெட்டரா சொல்றாரு. ஓ ஹெவன்ஸ் தட் திஸ் பிரசன்ட் வேர் நாட் ஆர் நாட் ஐ த டிடெக்டிவ். ஐயோ கடவுளே, இந்த துரோகத்தை அவர் ஏன் செய்யணும்? ஓகே, இது நடந்திருக்க வேண்டாமே, இல்லைன்னா நான் அதை டிடெக்ட் பண்ணிருக்க வேண்டாமே, இந்த துரோகத்தை நான் கண்டுபிடிச்சிருக்க வேண்டாமே. அவர் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓகே, நான் கண்டுபிடிச்சிருக்க வேண்டாமே, இப்படி எங்க அப்பா சிக்கிட்டாரே அப்படிங்கிறான். ஓகே, கான்வெல், கோ வித் மீ டு த டச்சஸ். வா, நீயும் வா, டச்சஸ்ட பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. எட்மண்ட், இஃப் த மேட்டர் ஆஃப் திஸ் பேப்பர் பி சர்டன் யூ ஹாவ் மைட்டி பிசினஸ் இன் ஹேண்ட். ஐயோ, இந்த பேப்பர்ல நான் இருக்கிற விஷயம் உண்மைன்னா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கே, பிரெஞ்சு இது ஆர்மியோட போர் பண்ணணுமே அப்படிங்கிறாரு. Cornwall, true or false, it hath made the Earl of Gloucester. It hath made the Earl of Gloucester. True or false, இந்த லெட்டர்ல இருக்கிறது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த லெட்டர் ஒன்னைய கிளவுசிஸ்டரோட ஏர்ல் ஆக்கிடுச்சுங்கிறான். அப்படின்னா என்னன்னா, உங்க அப்பாவை இந்த நிமிஷமே என்னவாக்கிட்டேன், ஏர்ல் பதவியை விட்டு தூக்கிட்டேன், அந்த பதவிக்கு இப்போ நீ வந்துட்ட, நீ தான் இன்னைக்கு இருந்து ஏர்ல் ஆஃப் கிளவுசெஸ்டர்னு எட்மண்ட்ட சொல்லிட்டான். சீக் அவுட் வேர் தை ஃபாதர் இஸ். நீ தான் இப்போ உனக்கே நான் அந்த பொறுப்பை கொடுக்குறேன், உங்க அப்பனை நீ கண்டுபிடிச்சு கொண்டு வான்றான். தட் ஹீ மே பி ரெடி ஃபார் அவர் அப்ரஹென்ஷன். எங்களோட தண்டனையை அவர் ஏத்துக்கட்டும் அப்படின்னு. எட்மண்ட் அசைடு. ஓகே, அசைட் பேசுறான் எட்மண்ட். இங்க அசைட்னா சாலிலாக்கி மாதிரி தான். ஓகே, மத்தவங்க முன்னாடியே பேசினா சாலிலாக்கி அசைடுன்னு சொல்லணும். இஃப் ஐ ஃபைண்ட் him comforting the king, it will stuff his suspicion more fully. I will persevere in my course of loyalty, though the conflict be sore between that and my blood. ஓகே, ஆஹா, நல்ல விஷயமா இருக்க. இப்ப வந்து அடுத்து இவர் கிங்கையும் ஹெல்ப் பண்ணி போயிருக்காரு இல்லையா நம்ம. அப்ப அதை அவன் சொல்லல, இப்ப என்ன சொல்லியிருக்கான்னா லெட்டரை மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்கான். அவன் ஒவ்வொன்னாதான் ரிவீல் பண்றான். சோ இப்ப அடுத்ததா அவர் கிங்க சப்போர்ட் பண்ற மாதிரி காமிச்சா செம்ம கோவத்துல இருப்பாங்க. அப்பதான் கரெக்டா நடக்கும் எல்லா வேலையும்ன்ற மாதிரி நினைக்கிறான். கான்வெல், so I will lay trust upon thee and thou shall find a dearer father in my love. இங்க பாரு, உன்னை நான் ரொம்ப நம்புறேன்டா, உங்க அப்பாவை காட்டி கொடுக்குறோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணாத. உண்மையை நாட்டு மேல பட்டுன்னு நீ காட்டி கொடு. and thou shall find a dearer father in my love. உங்க அப்பாவோட அன்பை நான் உனக்கு தர்றேன், அவரை விட பெரிய அன்பை, பேரன்பை நான் உனக்கு தர்றேன், நீ உங்க அப்பாவை பிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு கான்வெல். ஓகே, they exit. Act 3 scene 5. okay, excuse me. So excuse me, this is
ஆக்ட் 3 சீன் 6 சீன் 5 வரைக்கும் பார்த்துட்டோம். 2 மோர் சீன்ஸ் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நான் வேகமாவே போறேன். ஹியர் இஸ் பெட்டர் than the open air. Take it thankfully. I will piece out the comfort with what addition I can. I will not be long from you. கென்ட்டுட்ட சொல்லிட்டாரு, இங்க பாருங்க இந்த இடம் அந்த இடத்த விட இது கண்டிப்பா பெட்டரான ஒரு இடம் தான். பட் ரொம்பவே நானே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு, இங்க நீங்க இருங்க 3 பேரும், நான் போய் பெட்டரா ஒரு இடம் பாக்குறேன். நான் இங்க பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பேன். Don't be afraid சொல்லிட்டு Gloucester போறார். Kent, all the power of his wits have given way to his impatience. ஐயோ அவரு பொறுமை இழந்துட்டாரு. அவருக்கு கிட்டத்தட்ட அவர் என்ன பேசுறாருன்னே தெரியல. ரொம்ப உளர ஆரம்பிச்சிட்டாரு. The God reward your kindness. ஆனாலும் நீங்க இந்த நேரம் காட்டின இந்த இறக்கம் வந்து பெரிய விஷயம்னு பாராட்டுறாரு. Gloucester exits. Enter Lear, Edgar in disguise and fool. இப்போ ஒரு சின்ன ஒரு டிராமா மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. எட்கர் வந்துட்டாரு, அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்தோடனே அங்க சேர்ஸ் எல்லாம் போட்டோன்னு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, அவர் உட்காந்துப்பாரு, ஃபூல உட்கார சொல்வாரு, எட்கர் உட்கார சொல்லிட்டு மினிஸ்ட்ரி மாதிரி அந்த இடத்த நான் வந்து சும்மா சம்மப் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். ஏன்னா இந்த ஆக்ட் ரொம்பவே இல்லைன்னா ரொம்ப பெருசாயிடும். ஸோ அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, லியரையும் ஃபூலையும் உட்கார சொல்லிட்டு யார் இங்கே கூப்பிட்டு வா, அவர் திரும்ப அந்த கிங் மாதிரி அந்த பழைய கிங் மாதிரி அவர் ஞாபகம் வச்சுக்குவாரு. கூப்பிட்டு வா, அவளை கூப்பிட்டு வா அப்படின்னு கார்னரில் வர சொல்லி, இவ ரொம்ப மோசமானவ, இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு பேசிட்டு இருக்கப்பே அவளை தப்பிக்க விட்டுட்டியே அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து ரீகன், அவ மனசுக்குள்ள பாரு, அவ மனசுக்குள்ள ஏன் இவ்வளவு கெட்ட ஓடுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவர் அந்த பெரிய பொசிஷன்ல திரும்ப இருக்க மாதிரி ஒரு இமேஜினேஷன். ஓகே, அவரோட மினிஸ்டர்ஸ் வந்து அங்க எட்கரும் ஃபூலுமா அந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, சோ இத வந்து நம்ம ஸ்கிப் பண்றோம். இப்போ கென்ட் வந்துட்டாரு, அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ கென்ட் வராரு டு லியர். ஓ பிட்டி சார், வேர் இஸ் த பேஷன்ஸ் நவ் தட் யூ ஆஃபன் போஸ்ட் டு ரீடைன். சார் நீங்களா அமைதியா இருக்கணும், மனசு அமைதிப்படுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி உளறீங்கன்னு கேக்குறாரு. Edgar aside, my tears begin to take his part so much they mar my counterfeiting. இப்போ எட்கர் வந்து சாலிடாக்கி, அசைட்னா சாலிடாக்கி, சாலிடாக்கிக்கும் அசைடுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. சாலிடாக்கினா தன்னந்தனியா ஒரு ரூம்ல ஒரு கேரக்டர் பேசுச்சுன்னா அது வந்து சாலிடாக்கி. அசைடு வந்து எல்லாரும் இருக்கப்பவே தனக்கு தானே பேசிக்கிறது அசைடு. சோ இங்க எட்கர் தனக்கு தானே பேசிக்கிறான். அவன் கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால அந்த நடிப்பை கண்டினியூ பண்ண முடியல. கிங்கோட இப்ப அவனுக்கு எல்லாமே புரியுது. நல்ல வெளிச்சமான இடத்துல இருக்கான், எல்லா இடத்தையும் தாண்டி வந்துட்டான், அவனும் குளிர்ல இருந்து வெளியே வந்துட்டான், என்ன நடக்குது எல்லாமே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப அவன் சொல்றான், என்னால தாங்கவே முடியல கிங்குக்கு, ஏன்னா கிங்கை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, இவருக்கு நேர்ந்த அந்த கதையை பார்த்து அவனால தாங்க முடியல. மை டியர்ஸ் பிகின் டு டேக் ஹிஸ் பார்ட் சோ மச் தே மார் மை கவுண்டர்ஃபீட்டிங். என்னோட கண்கள்ல இருந்து கண்ணீர் என்ன காட்டி கொடுத்துரும் போல இருக்கே அப்படிங்கிறான். திரும்ப அவரு பேசிட்டு இருக்கிறாரு, இவனும் அப்படியே அந்த ஆக்ஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறான். ஓகே, நான் திரும்ப கொஞ்சம் ஸ்கிப் பண்றோம். என்டர் கிளவுசஸ்டர், அங்க வந்துடுறோம் நம்ம. ஓகே, கிளவுசஸ்டர் திரும்ப வராரு, வெளியே போனவர் திரும்ப ஓடி வராரு. ஓடி வந்து கென்ட்டு, கம் யூ ஃப்ரெண்ட், வேர் இஸ் த கிங் மை மாஸ்டர். அவங்கள வந்து ஆக்சுவலா கென்ட் அப்பதான் படுக்க வச்சிருப்பாரு, எப்படியோ சமாதானப்படுத்தி கிங்கை வந்து படுக்க வச்சுட்டாரு. அவங்க 2 பேரையும் படுக்க சொல்லிட்டாரு. அந்த நேரம் கிளவுசஸ்டர் ஹஸ் கம் பேக். இப்போ கிளவுசஸ்டர் வந்துட்டு, கம் யூ ஃப்ரெண்ட், வேர் இஸ் த கிங் மை மாஸ்டர், கிங் எங்க அப்படிங்கிறான். கிங், கென்ட், ஹியர் சார், பட் ட்ரபிள் ஹிம் நாட், ஹிஸ் விட்ஸ் ஆர் கான். அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் நல்லா தூங்கட்டும், அவரு புத்தி சுவாதீனமே இல்லாத மாதிரி இருக்காரு அப்படின்னு. கிளவுசஸ்டர், குட் ஃப்ரெண்ட் ஐ பிரித்தி டேக் ஹிம் இன் தி ஆர்ம்ஸ். அப்படின்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ கையில தூக்கிக்கோ, ஆனா இங்க இருந்து கிளம்பிடு. ஐ ஹவ் ஓவர்ஹர்ட் அ பிளாட் ஆஃப் டெத் அப்பான் ஹிம். இப்ப அவரை கொல்றதுக்கு ஆளுகெல்லாம் கிளம்பிட்டதான் நான் கேள்விப்பட்டேன். ஒவ்வொரு வீடா தேடிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இங்கேயும் வருவாங்க. தேர் இஸ் அ லிட்டர் ரெடி, லே ஹிம் இன் இட். நான் இங்க ஒரு லிட்டர், ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஒண்ணு கொண்டு வந்துட்டேன், அதுல அவரை வந்து வச்சிருங்க, தூக்கிட்டு போய் அதுக்குள்ள வச்சு அவரை தள்ளிட்டு போங்க. அண்ட் டிரைவ் டுவர்ட் டோவர் ஃப்ரெண்ட், டோவருக்கு கூப்பிட்டு போயிருங்க, ஏன்னா அங்க ஆல்ரெடி கார்டிலியா வந்தாச்சு இல்லையா, அதை சொல்றாரு.
where thou shall meet both welcome and protection. அங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு protection கிடைக்கும். Take up thy master if thou shouldst dally often over his life with thine and all that offered to defend him stand in assured loss. இங்க மட்டும் half an hour மேல இங்க இருந்தீங்கன்னா ஃபுல்லா தொலைஞ்சிரும், எல்லாம் நமக்கு பட்ட கஷ்டம்லாம் வீணாயிடும். Take up and follow me, that will to some provision give thee quick contact. நான் ஏதாவது ஒரு சாப்பாடோ ஏதோ ஒண்ணு தரேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் வந்து உங்களை வேற பக்கம் தள்ளிட்டு போய் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அனுப்பி விட்டுறேன், அங்க இருந்து நீங்க டோவர் போயிடுங்கிற. கெண்ட் அப்ரஸ்ட் நேச்சர் ஸ்லீப்ஸ். இப்பதான் வந்து அவர் அப்படியே பாதிக்கப்பட்டு இப்பதான் அவருக்கு தூக்கம் வந்திருக்கு. ஏன்னா மனசு ஒரு மாதிரி இருக்கிறது, தூங்கி எந்திரிச்சா நமக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். நார்மலாவே ஒரு மாதிரி டல்லா இருக்கும். சோ அவர் ரொம்பவே டல்லா இருக்காரு. அப்போதான் அவர் சொல்றாரு, this rest might yet have been bombed thy broken sinews. அவரோட அந்த broken மைண்ட், அந்த சின்யூஸ் எல்லாத்தையும், உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் வந்து அவருக்கு உடைஞ்சு போயிருக்கு, உடம்பளவுலயும் மனசளவுலயும். அதுக்கெல்லாம் பாம்பு போட்ட மாதிரி இருக்கும், தைலம் தடவின மாதிரி இருக்கும் இந்த தூக்கம். விச் இஃப் கன்வீனியன்ஸ் வில் நாட் அலவ் ஸ்டாண்ட் இன் ஹார்ட் கியூர். ஐயோ இப்போ வந்து அதுவும் அவருக்கு இல்லை அப்படின்னா கியூர் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்ட்டு. டு த ஃபூல் கம் ஹெல்ப் டு பியர் தி மாஸ்டர். ட்ரை பண்ணலாம், வாடா தூக்குடா அப்படின்னு ஃபூல்கிட்ட கூப்பிடுறாரு. தௌ மஸ்ட் நாட் ஸ்டே பிஹைண்ட். நீயும் இங்க இருக்கக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு எட்கரையும் சொல்றாங்க. க்ளௌசெஸ்டர் கம் அவே அப்படின்ட்டு போயிட்டு இருக்காரு. ஆல் பட் எட்கர் எக்ஸிட். ஆனா அவங்க மட்டும் போறாங்க, எட்கர்ட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. எட்கர் அங்கதான் இருக்கான். எட்கர் அப்ப வந்து ஒரு சின்ன சாலிலாக்கி, when we our better see bearing our woes, we scarcely think our miseries our foes. நம்மளை விட பெரிய ஆளுங்க கஷ்டப்படுறத பார்த்தோம்னா, பொதுவா குழந்தைங்க அப்படிதான் இருக்கும். அம்மா அப்பா கஷ்டப்படுறப்ப பாக்குறப்போ, இல்ல நம்மளுக்கு நம்ம ரொம்ப யார் மேல பிரியமா வச்சிருக்கோமோ, இல்ல நம்மளை விட பெட்டரா இருக்கிறவங்க கஷ்டப்படுறப்போ நம்மளுக்கு அந்த நம்மளோட கஷ்டம் ஒரு கஷ்டமாவே தெரியாது. சோ அத சொல்றான் எட்கர். Who alone suffers must in the mind, leaving free things and happy shows behind. சஃபர் ஆகுறவங்க வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே வந்து ஹாப்பியான விஷயங்களை தான் காமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறான். பட் தென் the mind such sufferance doth overskip when grief hath mates and bearing fellowships. Excuse me. Sorry for the interruption. So, but then the mind such sufferance doth overskip when grief hath mates and bearing fellowship. அப்போ ஒரு மனசுக்குள்ள அப்படியே போட்டு 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 அடக்கி வச்சிட்டு இருக்கப்போ அந்த மாதிரி சஃபர் ஆகுது அந்த மைண்ட் என்ன ஆகும்னா, ஃபெல்லோஷிப் பக்கத்துல துணைகள்லாம் இருக்கிறப்போ அது என்ன ஆகுமா, கொஞ்சம் சமாதானம் ஆயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹவு லைட் அண்ட் போர்ட்டபிள் மை பெயின் சீம்ஸ் நவ். ஏன்னா நம்மள மாதிரியே, அதாவது துன்பத்தை வந்து பகிர்ந்துகிட்டா கொஞ்சம் லைட் ஆகும் இல்லையா, அத சொல்றான். எப்பவுமே துன்பத்தை வந்து பகிர்ந்துக்கணும்னு சொல்லுவாங்க. இன்பத்தை கூட தனியா வச்சுக்கலாம், ஓகே, பட் துன்பத்தை வந்து பகிர்ந்தா குறையும், இன்பத்தை பகிர்ந்தா அது கூடும்னு சொல்லுவாங்க. ஹாப்பினஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இட் எக்ஸசஸ் வென் யூ ஷேர், பட் சஃபரிங் ஷேர் ஆகுறப்போ இட் டிக்ரீசஸ். அதுதான் அவன் சொல்றான். என்னோட சோகத்தை இப்ப நான் அவரோட பகிர்ந்துட்டேன், எனக்கு ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி. ஹவு லைட் அண்ட் போர்ட்டபிள் மை பெயின் சீம்ஸ் நவ் அப்படிங்கிறான். என்னோட பெயின் இப்போ ஒரு பெயினே இல்ல, ஒரு அரசனுக்கே இந்த கதினா நான்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிறான். when that which makes me bend makes the king bow. ஒரு கிங்குக்கே இந்த கதி, எனக்கெல்லாம் வந்தது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறான். he childed as a father. எனக்கு அவருக்கு வந்து பிள்ளைங்களால பிரச்சனை, எனக்கு அப்பனால பிரச்சனை. டாம் அவே, அதுதான் he childed as a father. இது ஒரு Tom away, mark the high noises, and thyself be brave when false opinion, whose wrong thoughts defile thee, in thy just proof repeals and reconciles thee. நீ இப்போதைக்கு வந்து இதே மாதிரியே நீ நடிச்சுக்கோ, till உன்னோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்க அப்பாவோட திரும்ப நல்லபடியா சேர்ற வரைக்கும் இது அப்படியே இது பண்ணு அப்படின்ற மாதிரி கிங் வந்து சேஃபா எஸ்கேப் ஆகணும்னு ப்ரே பண்ணிட்டே வெளியே போறான். Edgar, okay, he exits. Now, final scene of Act 3. இது ஒரு முக்கியமான சீன், கொஞ்சம் ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சீன் தான். ஏன்னா இந்த சீன்ல வந்து க்ளௌசெஸ்டர் பிடிச்சிடுறாங்க, ரைட்? என்டர் கான்வெல் ரீகன், கானரல், எட்மண்ட் த பேஸ்டர்ட், எட்மண்ட் த பேஸ்டர்ட் அப்படிதான் முடிக்காங்க. எட்மண்ட் த பேஸ்டர்ட், எட்மண்ட கூப்பிடுறது அப்படி நிறைய இடத்துல. அண்ட் சர்வன்ஸ். பேஸ்டர்ட் சைல்டு அப்படின்னா இல்லீகல் சைல்டு, ஓகே. கான்வெல் டு கோனரல்,
Post speedily to my lord your husband, show him this letter. He gives her a paper. அப்போ கோனரல்கிட்ட கான்வல் வந்து பேசுறாரு, இங்க பாருங்க, இப்போ அவருங்க யார், அவருக்கு வந்து மைத்துனி இல்லையா, சிஸ்டர் இல்லா, நீங்க இதை கொண்டு போய், இந்த லெட்டர் கொண்டு போய் உங்க ஹஸ்பண்ட காமிங்க. த ஆர்மி ஆஃப் பிரான்ஸ் இஸ் லேண்டட். பிரான்ஸ்ல இருந்து ஆர்மி இங்க வந்து இறங்கிருச்சாமா. சீக் அவுட் த ட்ரைட்டர். ஏன்னா இவங்களுக்குள்ள சண்டை வர மாதிரி இருந்தது. இப்ப பிரான்ஸ் வந்துட்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே அவனை எதிர்ப்பாங்க. காமன் எனிமி வந்துட்டா இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ள சேர்ந்துப்பாங்க இல்லையா, அதனால அவங்க சேர்ந்துக்கிறாங்க. சீக் அவுட் த ட்ரைட்டர் க்ளௌசெஸ்டர். இதுக்கெல்லாம் காரணம் அந்த க்ளௌசெஸ்டர் தான். க்ளௌசெஸ்டர் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சம் சர்வன்ட்ஸ் எக்ஸிட். சர்வன்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வெளியே போறாங்க. அந்த லெட்டர் யார் கொடுத்த லெட்டரு? நம்ம எட்மண்ட் கொடுத்த லெட்டர் தான் கொடுக்குறாரு. ரீகன், ஹேங் ஹிம் இன்ஸ்டன்ட்லி. எவ்வளவு தைரியம் அவனுக்கு, அந்த க்ளௌசெஸ்டர் பிடிச்ச உடனே தூக்குல போடணும்னு இருக்காங்க. கோனரல், பிளக் அவுட் ஹிஸ் ஐஸ். அவனை கண்ணை தோண்டி இருங்க, கண்ணு தெரியாம அழையட்டும் அப்படிங்கிறாங்க. கான்வல், லீவ் ஹிம் டு மை டிஸ்பிளஷர். அவனை என்கிட்ட விட்டுருங்க, நான் அவனை எப்படினாலும் கொடுமைப்படுத்துவேன்றாரு. எட்மண்ட், கீப் யூ அவர் சிஸ்டர் கம்பெனி. எட்மண்ட பார்த்து சொல்றாரு, நீ என்னோட சிஸ்டருக்கு கம்பெனி கூட. சிஸ்டர்னா இங்க சிஸ்டர்ல, அதாவது கானரில் கூட போ அப்படிங்கிறாரு. எங்கன்னா அங்க அவங்களோட இடத்துக்கு, ரைட், அந்த அல்பேனிக்கு போக சொல்றாங்க. ஓகே, the revengers we are bound to take upon your traitorous father are not fit for your beholding. நாங்க வந்து உங்க அப்பாவை பழித்திக்க போறோம், ரிவெஞ்ச் எடுக்க போறோம், அவரோட ட்ரைட்டரிக்கு, அவரோட துரோகத்துக்கு. அதை நீ பார்க்காம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க. அட்வைஸ் த டியூக் வேர் யூ ஆர் கோயிங் டு மோஸ்ட் ஃபெஸ்டினேட் ப்ரிப்பரேஷன். நீ வந்து டியூக்ட சொல்லிரு எங்க போறோம், என்ன பண்றோன்ற விஷயத்த அங்க போய் அவர்கிட்ட தெளிவா சொல்லிரு. வி ஆர் பவுண்ட் டு த லைக். 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி பிரான்ஸ் எதிர்க்கலாம்னு சொல்லிடு. அவர் போஸ்ட் ஷால் பி ஸ்விஃப்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் பிட்விக்ஸ்ட் அஸ். வேகமா அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்குறேன்னு சொல்லிடு. Farewell dear sister, farewell my lord Gloucester. My lord Gloucester நீங்க யார சொல்றாருன்னா எட்மண்டே சொல்றாரு. கானரலுக்கும் எட்மண்டுக்கும் சென்ட் ஆஃப் கொடுத்துட்டாரு கான்வெல். ஓகே, என்டர் ஆஸ்வல்ட் தி ஸ்டீவர்ட். அப்ப ஆஸ்வல்ட் அங்க வரான். ஆஸ்வல்ட் வந்து கானரலோட சர்வெண்ட்லயே அவன் வரான். ஹவ் இஸ் நவ், வாஸ் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். கிங் எங்கன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு. ஆஸ்வல்ட், மை லார்ட் ஆஃப் Gloucester hath conveyed him hence. Gloucester அவரை வந்து காப்பாத்தி வச்சிருக்காரு, எங்கேயோ அனுப்பிச்சிட்டாராம். Some 5 or 30 5 or 6 and 30 of his knights. அதாவது அவரோட 35-36 நைட்ஸோட சேர்ந்து போய் ஹாட் questions after him met him at gate. அவங்க எல்லாம் போய் அவரை கேட்ல சந்திச்சு, who with some other of the lord's dependents, லார்டோட சேர்ந்து இன்னொரு சில அவரை சார்ந்தவங்களும் are gone with him towards Dover. எல்லாரும் டோவருக்கு அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அவங்களை பிடிக்க முடியல, யார கிங்க பிடிக்க முடியல. where they boast to have well armed friends. அவங்க எல்லாம் கிங்க காப்பாத்தி கொண்டு போயிட்டாங்களாம். அங்க வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்காமா. கான்வல், கெட் ஹார்சஸ் ஃபார் யர் மிஸ்ட்ரஸ். அப்படியா, சரி, நீ முதல் ஹார்ஸ் எல்லாம் ரெடி பண்ண அப்படிங்கிறான். ஆஸ்வல்ட் எக்ஸிட்ஸ். கோனரல், ஃபேர்வெல் ஸ்வீட் லார்ட் அண்ட் சிஸ்டர். ஸோ கோனரலும் கிளம்பிட்டாங்க. கான்வல், எட்மண்ட் ஃபேர்வெல். கோனரல் அண்ட் எட்மண்ட் எக்ஸிட். ஸோ கோனரல், எட்மண்ட், ஆஸ்வல்ட் எல்லாம் கிளம்பிடுறாங்க. கோ சீக் த ட்ரைட்டர் Gloucester, pinion him like a thief, bring him before us. ஆர்டர் கொடுத்துட்டான் கான்வல் வந்து சர்வன்ட்ஸ்க்கு. Gloucester போய் பிடிச்சிட்டு வாங்கடா அவனை கட்டி. ஏன்னா Gloucesterக்கு தெரியாது, அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரியாது. அதனால அவர் சாதாரணமா தான் அங்க வரப்போறாரு. அவர் இங்க பிடிச்சு கூப்பிட்டு வரப்போறாங்க. அவனை வந்து ஒரு தீஃப் மாதிரி என்கிட்ட கட்டி அப்படி கையெல்லாம் கட்டி கூப்பிட்டுவாங்கன்னு சொல்றாரு. Some servants exit. Though well we may not pass upon his life without the form of justice, yet our power shall do a courtesy to our wrath, which men may blame but not control. Okay, நாங்க இப்போ வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு லார்ட். ஓகே, ஏர்ல் தான் Gloucester. அவருக்கு வந்து பெரிய மரண தண்டனை கொடுக்கறதுக்கு இப்ப எனக்கு அதிகாரம் இல்ல. அதை எப்படி கொடுக்கணும்னா ஜஸ்டிஸ் ஃபார்ம்ல தான் கொடுக்க முடியும். அவையெல்லாம் கூட்டி ப்ராப்பரா என்கொயரி பண்ணி தான் செய்ய முடியும். ஆனாலும் எனக்கு இருக்க கோபத்துக்கு அவனுக்கு கண்டிப்பா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆவேன். மத்தவங்க பின்னாடி ஏன்பா அப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க, அதெல்லாம் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்பான்னு சொல்லிக்கிறேன். மே பிளேம் பட் நாட் கண்ட்ரோல். அதை பிளேம் பண்ணுவாங்க, ஆனா எனக்கு அந்த அந்த கோபத்துல அவர் செஞ்சுட்டாருன்னு ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு அவன் முடிவு எடுத்துக்கிறான். ஸோ Gloucester பனிஷ் பண்றதுல தெளிவா இருக்கான். ஆனா கொல்ல மாட்டான், பனிஷ் பண்ண போறான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்டர் Gloucester and servants.
ஹூ இஸ் தேர் த ட்ரைட்டர் அப்படின்னு கேக்குறான். யாரு அந்த துரோகியை கூப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு. ரீகன் இன்கிரேட்ஃபுல் ஃபாக்ஸ் இட் இஸ் ஹி, அவன் தான் அந்த நரிதான் அப்படின்னு சொல்லி ரீகன் சொல்றான். பைண்ட் ஃபாஸ்ட் இஸ் கோக்கியாம்ஸ், அவனோட கைகளை கட்டி போடுங்கடான்னு. கிளவுசஸ்டுக்கு ஒண்ணுமே புரியல. வாட் மீன்ஸ் யுவர் கிரேசஸ் குட் மை ஃப்ரெண்ட்ஸ் கன்சிடர் யூ ஆர் மை கெஸ்ட். அவருக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள வந்தோன்னு எல்லாம் பிடிக்கிறாங்க, கையை கட்டுறாங்க. என்ன நீங்க எல்லாம் எனக்கு தானே கெஸ்ட், நீங்க என்ன என் வீட்டுல வந்து என்ன கட்டுறீங்க அப்படிங்கிறாரு அவரு. கான்வெல் பைண்ட் ஐ சே ஹார்ட் ஹார்ட் ஓ ஃபில்தி ட்ரைட்டர், நல்லா கட்டுங்கடா, இருக்க கட்டுங்கடா இந்த துரோகியா அப்படிங்கிறான். கிளவுசிஸ்டர் அன்மர்சிஃபுல் லேடி அஸ் யூ ஆர் ஐ எம், நான் ஒன்னும் ட்ரைட்டர் கிடையாது லேடி அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அவர் திரும்ப. ஏன்னா அவரும் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. அவர் திட்டினோன்னு அவர் கோவம் வருது, திரும்ப திட்டுறாரு. கான்வெல் டு திஸ் சேர் பைண்ட் ஹிம், ஒரு சேரை காட்டி அந்த சேர்ல அவரை உட்காந்து கட்டவே சொல்லிடுறாரு. சர்வன்ட்ஸ் பைண்ட் கிளவுசிஸ்டர், அவரை உட்காந்து வச்சு அந்த சர்வன்ட்ஸ் வந்து அவர் அந்த சேரோட கட்டி போட்டுடுறாங்க. வில்லன் thou shall find, ரீகன் பிளக்ஸ் கிளவுசிஸ்டர்ஸ் beard. ரீகன் என்ன பண்றா வந்து கிளவுசிஸ்டர் அந்த வயசாகி அந்த தாடி எல்லாம் இருக்கு அவருக்கு, தாடியை பிடிச்சு இழுக்கிறான். கிளவுசிஸ்டர் பை த கைண்ட் காட்ஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் இக்னோப்லி டன் டு பிளக் மீ பை த பேர்ட். ஏமா ஒரு மரியாதை இல்ல, ஒரு வயசானவன் என்ன போய் தாடியை பிடிச்சு இழுக்கிற, எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. ரீகன் சோ ஒயிட் அண்ட் சச் அ ட்ரைட்டர், ஏன்யா தாடியெல்லாம் வெள்ளையா நரைச்சு போச்சு, துரோகம் பண்றியா நீ அப்படின்னு கேக்குறாரு. ஓகே. கிளவுசிஸ்டர் நாட்டி லேடி, நான் என்ன எவ்வளவு தைரியம்டா என்ன போய் துரோகி அப்படின்னு சொல்லுவ. தீஸ் ஹேஸ் விச் thou dost ravish from my chin will quicken and accuse thee. ஏன் தாடியை பிடிச்சு இழுக்கிறியே, இதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். I am your host, இங்கே நான் உங்களுக்கு வந்து விருந்து வச்சிட்டு இருக்கேன். With robbers hands my hospitable favors you should not ruffle this. ஓகே. என்ன வந்து நீங்க தான் திருட்டுத்தனமா எல்லாம் ஏன் இடத்துல உட்காந்து ஏன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. வாட் வில் யூ டூ, என்ன பண்ணிருவீங்க என்னைய அப்படின்னு கேக்குறாரு. கான்வெல் கம் சார் வாட் லெட்டர்ஸ் ஹேட் யூ லேட் ஃப்ரம் பிரான்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துட்டார். பிரான்ஸ்ல இருந்து என்ன லெட்டர் வந்தது அப்படின்றார். ரீகன் be simple answered for we know the truth. பொய் சொல்லாத, எங்களுக்கு உண்மை தெரியும் அப்படி. Conwell and what confederacy have you with the traitors late footed in the kingdom. இப்ப புதுசா வந்திருக்காங்களே பிரான்ஸ்ல இருந்து, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு. Regan to whose hands you have sent the lunatic king speak. அவங்க கிட்டதான கிங், இப்ப பைத்தியம் பிடிச்ச கிங் அங்க எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பைத்தியம் பிடிச்ச அரசன் அங்க அனுப்பிச்சிட்டியாமே, சொல்லு என்ன, உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம். கிளவுசிஸ்டர் ஐ ஹாவ் அ லெட்டர் கெஸ்ஸிங்லி, இப்போ அவருக்கு வந்து பிடிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா அது துரோகம் தானே. ஸோ ஐ ஹாவ் அ லெட்டர் கெஸ்ஸிங்லி செட் டவுன் விச் கேம் ஃப்ரம் ஒன் தட்ஸ் ஆஃப் அ நியூட்ரல் ஹார்ட் அண்ட் நாட் ஃப்ரம் த ஒன் அப்போஸ். இங்க பாருங்க, பிரான்ஸ்ல இருந்து அந்த லெட்டர் வரல, அப்போஸ் பண்ற சைட்ல இருந்து வரல, இது ஒரு நியூட்ரலான ஒரு ஆள்கிட்ட இருந்து தான் வந்தது அப்படிங்கிறாங்க. கன்னிங் திஸ் இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ், இதை நம்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க. கான்வெல் where has thou sent the king, அரசனை எங்க அனுப்பிச்சிருக்க. to Dover அப்படிங்கிறார். wherefore to Dover was thou not charged at peril. எவ்வளவு தைரியம் இதுக்கு உனக்கு அவ்வளவு தைரியமான்ற மாதிரி கேக்குறாங்க. கான்வெல் wherefore to Dover let him answer that. முதல் டோவருக்கு எதுக்கு அனுப்பிச்சான் அதை முதல் பதில் சொல்லட்டும். I am tied to the stake and I must stand the course. என்ன கட்டி வச்சிருக்கீங்க, அப்படி அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்னு கேக்குறாரு. wherefore to Dover, எதுக்கு டோவருக்கு, அவங்க கட்ட அவுக்கல, பட் wherefore to Dover திரும்ப கேக்குறாங்க. Gloucester கோவம் வந்துட்டு because I would not see thy cruel nails pluck out his poor old eyes nor thy fierce sister in his anointed flesh stick boorish fangs. ஏன்னா நீ அவரோட கண்ணை பறிக்கிறதையும் என்னால பார்க்க முடியாது, உங்க அக்கா அவரோட உடல்ல இருக்க சதைய பிச்சை எடுக்கிறதையும் என்னால பார்க்க முடியாது. அதாவது நீங்க ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்றீங்க உங்க அப்பாவை, அதை என்னால பார்க்க முடியல, அதனால அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. The sea with such a storm as his bare head in hell black night endured would have buoyed up and quenched the stealth fires. இந்த கடல் கூட அவர் மேல இறக்கப்பட்டிருக்கும் அவரோட கஷ்டத்தை பார்த்து. Yet poor old heart he helped the heavens to rain. If wolves had at thy gate howled that stern time thou shouldst have said good porter turn the key. Okay, so ஒரு நரி பார்த்திருந்தா கூட அவருக்கு வந்து இறக்கம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. So அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. So I could not say you do all this harm to your father. தெரியுமா how much he suffered in the rain, in the
அந்த அந்த அவ்ளோ சஃபர் பண்ணாரு. யூ டிட் நாட் ஷோ எனி யூ டிட் நாட் சிம்பத்தைஸ் அட் ஹிம். கொஞ்சம் கூட அவரை சிம்பத்தைஸ் பண்ணாம நீங்க விரட்டி விட்டுருக்கீங்க. இந்த மழையிலயும் இந்த காத்துலயும். ஈவன் இஃப் அனிமல்ஸ் வேர் தேர், நீங்க அனிமல்ஸ கூட உள்ள விடுவீங்க போல. ஆனா அந்த அவர் உங்க அப்பாவை உள்ள விடல. ஸோ yet he says, if wolves had at the gate howled that stern time, thou shouldst have said, good porter, turn the key. நீங்க நாய் நரி கூட இறக்கம் பார்ப்பீங்க. நாய் நரி இறக்கம் பார்க்குறதுன்னு இல்ல, நாய் நரி கூட இறக்கம் பார்த்திருப்பீங்க போல இருக்கு. ஆனா why were you so என்னது cruel to your father அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. Cornwall, see it shall thou never. So all cruels will subscribe, but I shall see the winged vengeance overtake such children. ஆனா ஒண்ணு, இவ்வளோ தூரம் நீங்க குரூவல்ட்டி அவரை பண்ணிட்டீங்க. நான் பார்ப்பேன். என்ன பார்ப்பேன் தெரியுமா? இதே பழித்தீர்கள் அந்த பிள்ளைங்க மேலேயும் நடக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி கஷ்டம் வரும். அதை நான் பார்ப்பேங்கிற மாதிரி அவர் கடைசியா வார்த்தை விடுறார். கான்வெல், see it shall thou never. நீ பார்க்கவே மாட்டடா. she it shalt thou never அப்படிங்கிறார். ஓகே, ஃபெலோஸ் ஹோல்ட் த சேர் அப்படின்றார். சர்வி கோவத்துல இருக்காரு இப்போ கான்வெல். பிடிச்சுக்கங்கடா சேர்ன்னு சொல்லிட்டு, அப்பான் தீஸ் ஐஸ் ஆஃப் thine I'll set my foot. என்ன சொன்ன? கண்ணுல பாப்பியா? கண்ணு இருந்தா தானே பாப்பேன்னு ஒரு கண்ணு மேல தன்னோட ஷூவை காலை வச்சு அப்படியே அமுத்துறாரு. கண்ணை வந்து அமுத்துறாரு. இட்ஸ் சோ காமன். ஒரு கிங்கா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப இந்த கொடுமைப்படுத்துறதெல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்கதான். ஸோ ஆனா அவரே பண்ணுவாரான்னு தெரியல. பட் ஹியர் கான்வெல் himself is doing. அவரோட கண்ணை வந்து தோன்ற மாதிரி he is doing it. ஓகே, Gloucester, he that will think to live till he be old. அவர் ஏதோ சொல்ல வர்றாரு. ஏண்டா வயசாகிற வரைக்கும் இருப்போம்னு நினைச்சா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வர்றப்பே அவருக்கு ஹெல்ப் கேட்க தோணுது. கிவ் மீ சம் ஹெல்ப். ஐயோ என்னால முடியலன்னு கதற ஆரம்பிக்கிறார். சர்வன்ஸ் ஹோல்ட் த சேர். சர்வன்ஸ் எல்லாம் அப்படியே சேரை இருக்க பிடிச்சுக்கணும். ஓகே, கான்வெல் ஃபோர்சஸ் அவுட் ஒன் ஆஃப் க்ளோசஸ்டர்ஸ். அப்படியே ஷூ காலை வச்சு அந்த ஷூ வச்சு ஒரு கண்ணையே அவர் தோண்டி எடுத்துடுறாரு. ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சீன் தான். ஓ க்ரூவல், ஓ யூ காட்ஸ். அவர் கதறாரு, கத்தி கதறாரு. ரீகன், one side will mock another, the other too. ஏன் மை டியர் ஹஸ்பண்ட், ஒரு கண்ணை மட்டும் எடுத்திருக்கீங்க, இன்னொரு கண்ணு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா? இஃப் யூ சி வெஞ்சன்ஸ் ஹோல்ட் யோர் ஹேண்ட் மை லார்ட். ஓகே, அந்த கண்ணை எடுக்கணும் இல்லையா அப்படின்ட்டு அதை பறிக்க போறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சர்வன்ட், ஏன்னா அவங்க எல்லாம் க்ளோசஸ்ட் வீட்டுல வேலை செஞ்சவங்க தான், அவருக்கு எதிராக இப்போ வேற வழி இல்லாம பிடிச்சிட்டு இருக்காங்க. டியூக்க மீற முடியாம, ஒரு சர்வெண்டால தாங்க முடியல. அவன் ஹோல்ட் யுவர் ஹேண்ட் மை லார்ட், நிப்பாட்டுங்கன்ட்டு வந்துட்டான். I have served you ever since I was child, but better service have I never done you than now to bid you hold. இதுக்கு மேல என்னால தாங்க முடியல. சின்ன பிள்ளையில இருந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிருக்கேன், இப்படி ஒரு சர்வீஸ் என்னை பண்ண சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நீங்க அதாவது கான்வெலை எதுக்க துணிஞ்சிட்டான். How now you dog, என்ன தைரியம் இந்த நாய்க்குன்னு ரீகன் கத்துறாங்க. First servant, if you did wear a beard upon your chin, I would shake it on this quarrel. What do you mean? உடனே அவன் என்ன தெரியுமா சொல்றான்? தைரியம் வந்துருச்சு. அந்த தைரியம் வர்ற வரைக்கும் தானே, வந்துருச்சுன்னா தான் அப்படியே ஃபுல் ஸ்விங்ல வந்துருது அந்த சர்வெண்ட்டுக்கு. ரீகனை பார்த்து, உனக்கு மட்டும் தாடி இருந்திருந்தா நானும் தாடி அப்படி செலுத்திருப்பேம்மா அப்படிங்கிற. ஏன்னா தன்னோட கிளவுசஸ் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மை வில்லன், எவ்வளவு தைரியம்டா என் குவீனை பார்த்து அப்படி சொல்ற, ட்ரா அண்ட் ஃபைட்னு சொல்லிட்டு அவர் வாழை உருவிட்டாரு. வாடா சண்டைக்கு வாடான்னு சொன்னான்னு ரெண்டு பேரும் யாரு கிங்கோட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். நோ தென் கம் ஆன் அண்ட் டேக் த சான்ஸ் ஆஃப் ஆங்கர். அவன் சண்டைக்கு போயிட்டான். ரீகன் டு அன் அட்டெண்டன்ட், கிவ் மீ தை ஸ்வர்ட். எ பெசன்ட் ஸ்டாண்ட் அப் தஸ், ஷீ டேக்ஸ் a sword and runs at him behind, kills him. So அவனுக்கும் கான்வெல்க்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்ப ரீகன் என்ன பண்றான்னா, ஒரு சர்வெண்ட் இருந்து ஸ்வேர்டை வாங்கி பின்னாடி இருந்து அவனை குத்துறா. அப்ப அவளுக்கு வந்து அந்த மாரலா எதுவுமே கிடையாது. ஹஸ்பண்டோட ஒருத்தன் சண்டை போட்டிருக்கான், இவன் நடுவுல போய் அவனை குத்துறான். அப்போ ரீகன் வந்து ரொம்ப மாரலி கரெக்டான ஒரு குவீனா தான் நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் சர்வெண்ட், ஓ ஐ எம் ஸ்லைன், ஐயோ என்னை கொண்டுட்டாங்கன்னு விழுந்துட்டான். ஓகே, மை லார்ட், யூ ஹவ் ஒன் ஐஸ் லெஃப்ட் டு see some mischief on him, ஓ he dies. ஐயோ பாருங்க, ஒரு கண்ணாவது இருக்கே, பார்த்து எப்படியோ போங்கன்ற மாதிரி சொல்லி அவன் இறந்துட்டான். கான்வெல், லெஸ்ட் இட் see more prevented. ஓகே, அதை பார்க்க கூடாது, அந்த இன்னொரு கொன்னும் பார்க்க கூடாது.
சொல்றாரு, அவன் இன்னொரு கண்ணை எடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவுட் வைல் ஜெல்லி ஃபோர்சிங் அவுட் க்ளோசஸ்டர்ஸ் அவருக்கு ஆக்சுவலா அடிபட்டிருக்கு. கார்ன்வெல்ல வந்து ஆக்சுவலா அந்த சர்வெண்ட் வந்து அவன் சாகுறதுக்கு மொத்தம் அந்த சண்டையிலேயே அவன் வந்து காயப்படுத்திட்டான் பயங்கரமா. அப்புறம் தான் ரீகன் வந்து அந்த சர்வெண்ட்டை குத்திருக்கா. ரைட். ஸோ கார்ன்வெல்லும் ரொம்ப அடிபட்டு தான் இருக்காரு. ஆனாலும் அந்த அடிபட்டதுலயும் வந்து க்ளோசஸ்டரோட கண்ணை இன்னொரு கண்ணை பறிச்சிடுறாரு மற்ற சர்வன்ஸை வச்சு. வேர் இஸ் தை லெஸ்டர் நோ, கண்ணு தெரியுதா ஓ அப்படின்னு சொல்லி வெறும் கிண்டலா கேட்கிறார் க்ளோசஸ்டர். ஆல் டார்க் அண்ட் கம்ஃபர்ட்லெஸ், எல்லாம் இருட்டா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற. Where is my son Edmund? Edmund, enkindle all the sparks of nature to quit this horrid act. Edmund எங்கடா போன, வா வந்து எங்களை எல்லாம் பழி தீர்த்துரு வா அப்படிங்கிறான். ரீகன், out treacherous villain, thou callest on him that hates thee. என்னது அவனை கூப்பிடுறியா, அவன் உன்னை வெறுக்கிறான் தெரியுமா? It was he that made the overture of thy treason to us who is too good to pity thee. இங்க பாரு, அவன் தான் உன்னை பத்தி எல்லா தகவலுமே எங்களுக்கு சொன்னது. அவன் வந்து ரொம்ப நல்லவன், உன்னை பார்த்தெல்லாம் இறக்கமெல்லாம் படமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். க்ளோசஸ்டர், ஓ மை ஃபால் இஸ், அவருக்கு உரைக்குது அப்பதான். ஓ மை ஃபால் இஸ், ஐயோ எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னா. தென் எட்கர் வாஸ் அப்யூஸ், அப்ப எட்கரை நான் தப்பா நினைச்சிட்டேன், என்னை ஏமாத்தினவன் எட்கரையும் சேர்ந்து தானே ஏமாத்திருக்கான். கைண்ட் காட்ஸ் ஃபர்கிவ் மீ தட் அண்ட் ப்ராஸ்பர் ஹிம், ஐயோ கடவுளே என் பிள்ளைய காப்பாத்து அப்படின்னு எட்கருக்காக இப்ப ப்ரே பண்றார். ரீகன், கோ thrust him out of gates and let him smell his way to Dover. அவன் இந்த ஆள் அப்படியே பிடிச்சு வெளியே தள்ளுங்கடா, அப்படியே ஸ்மெல் பண்ணி, கண்ணு தான் தெரியாதுல, ஸ்மெல் பண்ணி டோவருக்கு போகட்டும், வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு சர்வன்ஸ்ட சொல்றான். சம் சர்வன்ட்ஸ் எக்ஸிட் வித் க்ளோசஸ்டர், க்ளோசஸ்டரோடய ஒரு 2-3 சர்வன்ட் வெளியே போயிடுறாங்க. ஹவ் இஸ் இட் மை லார்ட், ஹவு லுக் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரீகன் என்ன பண்றா, திரும்ப உள்ள வர்றா. உள்ள வந்து ஹஸ்பண்ட பார்த்து கேட்கிறா, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து கேட்கிறா. கார்ன்வெல், ஐ ஹாவ் ரிசீவ்ட் அ ஹர்ட், எனக்கும் நல்லா அடிபட்டுருச்சு. ஃபாலோ மீ லேடி, turn out that eyeless villain, throw the slave upon the dunghill. அந்த ஆளை துரத்திட்டியா, இவனை வந்து the dunghill தூக்கி போட்டுரு, அந்த குப்பை தொட்டில அந்த பாடியை போட்டுரு. ரீகன், ஐ bleed apace, ரீகன் எனக்கு பயங்கரமா ரத்த காயம் வருது, பயங்கரமா பிளட் போயிட்டு இருக்கு. untimely comes this hurt, ஐயோ நினைச்சே பார்க்க முடியல, ஒரு தப்பான சமயத்துல எப்படி அடிபட்டிருக்கே, வார் வர்றப்போ. கிவ் மீ யுவர் ஆர்ம், என்னால் நிக்க முடியல, என்ன தூக்கிட்டு போறாரு. அப்ப அவருக்கு நல்லா சீரியஸா அடிபட்டிருக்கு மட்டும் புரியுது. கார்ன்வெல் அண்ட் ரீகன் எக்ஸிட். ஓகே, இப்போ இந்த சர்வன்ட்ஸ் எல்லாம் வெளியே வர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அப்படியே பேசுறாங்க, எவ்வளவு விக்கடா இவங்க நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் சர்வன்ட், தேர்ட் சர்வன்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, சோ தேர்ட் சர்வன்ட் சொல்றதோட நம்ம முடிச்சுக்கலாம். சோ அவங்களாம் அவங்க வேதனையை பகிர்ந்துக்கிறாங்க. ஓகே, சோ go thou, I will fetch some flax and whites of eggs to apply on his bleeding face. அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். போய் அவர் கூட ரொம்ப தூரம் நம்மளால போக முடியாது. இப்போதைக்கு அவருக்கு கம்ஃபர்ட், இந்த வலி நிவாரணி மாதிரி ஏதாவது பண்ணி விடலாம் அவருக்கு, அந்த ப்ளீட் ஆயிட்டு இருக்குல்ல அந்த ஃபேஸுக்குன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஏதோ ஹெல்ப் கொண்டு வர போறாங்க. நவ் ஹெவன்ஸ் ஹெல்ப் ஹிம், அவர் கடவுளர் மட்டும்தான் இப்ப காப்பாற்ற முடியும், ஏன்னா அவரை காப்பாற்றணும்னா நம்மளுக்கும் கஷ்டம்ன்ற மாதிரி அவங்க பேசிட்டு அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க கிங்கையும் குவீனையும் திட்டிட்டு இவரையும் ரொம்ப அவங்க, ஏன்னா அவங்க சாதாரண சர்வன்ட்ஸ், அவங்க என்ன பண்ண முடியும். சோ இவருக்கு ஏதோ இப்போதைக்கு ஏதாவது செஞ்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு போயிட்டு இருக்காங்க. They all exit. Okay, so with this we come to the end of Act 3 Part 2. Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.